ஸ்ருதி ஸ்மிருதி புராணாம் ஆலயம் கருணாலயம் நமாமி பகவத்பாத சங்கரம் லோக சங்கரம் சதாசிவ சமாரம்பாம் சங்கராச்சாரிய மத்தியமாம் அஸ்மத் ஆச்சாரிய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம் ராமானுஜ தயாபாத்திரம் ஞான வைராகிய பூஷணம் ஸ்ரீமத் வெங்கடநாதாரியம் வந்தே வேதாந்த தேசிகம் லக்ஷ்மீநாத சமாரம்பாம் நாதயாமுன மத்தியமாம் அஸ்மத் ஆச்சாரிய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம் வசுதேவ சுதம் தேவம் கம்சசானூர மர்தனம் தேவகி பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரு கஜானனம் பூதகணாதி சேவிதம் கவித்த ஜம்பூ பலசார பக்ஷிதம் உமாசுதம் சோகவிநாச காரணம் நமாமி விக்னேஸ்வர பாத பங்கஜம் சரஸ்வதி நமஸ்துபியம் வரதே காமரூபிணி வித்யாரம்பம் கரிஷ்யாமி சித்திர்பவது மே சதா வெள்ளை கலையுடுத்தி வெள்ளை பணிபூண்டு வெள்ளை கமலத்தே வீற்றிருப்பாள் வெள்ளை அரியாசனத்தில் அரசோரோடு எம்மை சரியாசனம் வைத்ததா குங்குமாங்கித வர்ணாய குந்தேந்து தவளாய விஷ்ணுவாக நமஸ்துபியம் பக்ஷிராஜாயதே நமக. இந்த மங்களவார நன்னாளில் சதுர்த்தி திதியில் நாமெல்லாம் கருடோபாக்கியானத்தை அனுபவிக்கிறதுக்காக கூடியிருக்கோம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உங்க முகங்களையும் உங்க ஆர்வத்தையும் எவ்வளவு ஆர்வத்தோட நீங்க வந்திருக்கேள் அப்படின்னு பார்க்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்போ கருடோபாக்கியானம் அப்படிங்கும்போது சிலருக்கு ஒரு சம்சயம் வரலாம், இந்த கருட புராணமா இது அப்படின்னு உடனே நிறைய பேர் கேட்பார்கள். ஆனா கருட புராணம்ங்கிறது வேற. அதாவது 18 மகா புராணம் 18 உப புராணங்கள்ல ஒன்று கருட புராணம். ஆனா கருடோபாக்கியானம் அப்படிங்கிறது கருட பகவானுடைய பிறப்பு, அவருடைய வளர்ப்பு, அவரோட வாழ்க்கையை சொல்றது கருடோபாக்கியம், கருடனுடைய சரித்திரம் அப்படின்னு சொல்லலாம். இப்ப நம்ம இந்த மாதிரி ஒரு கருடோபாக்கியானம் சொல்லும் போது முதல்ல நமக்கு பிரமாணம் முக்கியம். ஏன்னா இப்போ முகநூல்லையோ வாட்ஸ்அப்லேயோ நிறைய புராணத்துல இப்படி ஒரு சம்பவம் நடந்தது, இதிகாசத்துல இப்படி ஒரு சம்பவம் நடந்தது அப்படின்னு வருது. அதுல எத்தனை சம்பவங்கள் அந்த இதிகாச புராணத்துல பிரமாணம் இருக்குங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா சிலது வாய் வழியா சிலது மாற்றம் இருக்கலாம், சிலது ஃபோக்லோர் அப்படிங்கிற இதை அடாப்ட் பண்ணி அதுல சில மாற்றங்கள் வரலாம். அதனால இப்ப நம்ம பார்க்க போற கருடோபாக்கியானம் வியாச மகாபாரதத்துல ஆதி பர்வம். மகாபாரதத்துல 18 பர்வங்கள்ல ஆதி பர்வத்துல ஆஸ்திக பர்வத்துல வர கருடனுடைய சரித்திரத்தை நம்ம பார்க்க போறோம். இதுதான் பிரமாணம். வேதங்கள் 4 எல்லாருக்கும் தெரியும், ருக் யஜுர் சாம அதர்வ. இந்த 4 வேதங்கள் வேதத்துடைய இறுதி பாகம், வேத அந்தம், அந்த பாகத்தை உபனிஷத் அப்படின்னு. இதிகாசங்கள் புராணங்கள் அப்படின்னு சொல்லும் போது இதிகாசங்கள் 2, ராமாயணம் மகாபாரதம். இதிகாசம்னா இப்படி நடந்தது அப்படின்னு சொல்றோம். அதாவது அந்தந்த சம்பவங்கள் நடக்கும் போது அந்த கதாபாத்திரங்கள் உலாவும் காலத்திலேயே எழுதப்பட்டது இதிகாசம். ராமாயணம் மகாபாரதம். ராமர் ராஜ்யம் நடக்கும் போது வால்மீகி எழுதுற. மகாபாரத கதாபாத்திரங்களுடைய வாழ்க்கை நடக்கும் போதுதான் வியாசர் எழுதுற இதிகாசம். புராணம் அப்படிங்கிறது முன்பு நடந்ததை எழுதுவது. அதுதான் இதிகாசத்துக்கும் புராணத்துக்கும் இருக்கிற வித்தியாசம். புராணம் அப்படின்னா புறா அப்படி நவம். புராண பழையது, பழையதா இருந்தாலும் ஒவ்வொரு முறையும் அதை கேட்கும் போதும் புதியதாக நமக்கு காட்சி. சரி, இப்ப இந்த இதிகாச புராணங்கள் இப்ப வேதங்களை எல்லாராலையும் நம்ம எவ்வளவு தூரம் புரிஞ்சுக்க முடியும் அப்படிங்கிறது ஒரு கேள்வி இருக்கு. வேதங்களை யார் எழுதினா அப்படின்னு ஒரு கேள்வி வரும். உடனே ரிஷிகள் எழுதினா இல்லை, வேதங்களை யாரும் எழுதவே இல்லை. ஏன்னா ரிஷிகள் அதை கண்டுபிடித்தார்கள், வான வெளியிலிருந்து கண்டுபிடித்தார்கள். அதனால ரிஷிகளை மந்திர கர்த்தான்னு சொல்ல மாட்டான், மந்திர திருஷ்டாம்பா. திருஷ்டம்னா பார்க்கறது, மந்திர திருஷ்டா ரிஷிகள் அந்த வேதங்களை கண்டுபிடிச்சு. இப்போ இந்த உபனிஷத்கள் வேதங்கள் இதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கணும்னா இதிகாச புராணங்கள் மூலமா நம்ம சுலபமா புரிஞ்சுக்க முடியும். இதிகாசங்கள் புராணங்களை நன்னா கற்றதன் மூலம் வேதங்களை நம்ம புரிஞ்சு கொள்றது இன்னும் கொஞ்சம் சுலபமா இருக்கும். மகாவிஷ்ணுவோட நாபி கமலத்திலிருந்து பிரம்மா தோன்றினார். ருக்வேதத்துல பிரம்மாக்கு 29 பெயர்கள் இருக்கு. ருக்வேதத்துல அந்த 29 பெயர்களும் ஒரு செய்யுள் வடிவில்
இருக்கு. அப்பதான் அந்த காலத்துல இப்போ இந்த மாதிரி எல்லாம் புத்தகம்லாம் எங்க வச்சுருந்தா எல்லாம் வந்து நினைவுல இருக்கும், இல்லை சுவடியில இருக்கும். அது மாதிரி பிரம்மா விஷ்ணுவின் நாபிக்கமலத்திலேருந்து தோன்றின பிரம்மா முதல்ல மானச புத்திரர்களை உருவாக்குறார். பிரஜைகள் உற்பத்தி பண்ணணும். சனகாதி முனிவர்கள் 4 பேர். அவளுக்கு லௌகீக வாழ்க்கையில அவளுக்கு விருப்பம் இல்லை. அவளுக்கு தவ வாழ்க்கையில தான் ஆர்வம் இருக்கு. நாங்கள் தவ வாழ்க்கைக்கு போயிடுறோம் அப்படின்றது. அப்புறம் நாரதரை சிருஷ்டி பண்றேன். அதுக்கப்புறம் நிறைய பிரஜாபதிகளை சிருஷ்டி பண்றேன் பிரஜைகள் உற்பத்திக்காக. இப்போ பாகவதம் படிக்கிறவாள்னா நீங்க இருக்க, உங்களுக்கு இதெல்லாம் தெரிஞ்சிருக்கும். அதே மாதிரி சப்த ரிஷிகளை சிருஷ்டி பண்றேன். சப்த ரிஷிகள் அப்படின்னு பார்க்கும்போது பிருகு, வசிஷ்டர், ஆங்கீரசர், மரீச்சி, அத்ரி, புலஸ்தியர், இப்படி 7 ரிஷிகள் இருக்கு. இந்த 7 சப்த ரிஷிகளையும் அவர் சிருஷ்டி பண்ணப்போ இதுல மரீச்சி அப்படிங்கிற ரிஷி அவருடைய பத்தினி கலாதேவி. இந்த மரீச்சி ரிஷியுடைய புத்திரர் தான் காஷ்யபர். இந்த காஷ்யபர் இந்த உலகத்திலேயே எல்லா பிரஜைகளுக்கும் உற்பத்தி ஆகிறதுக்கு அவர் ஒரு முக்கிய காரணமா இருக்கார். அதனால அவர் ரிஷியா இருந்தாலும் கஷ்யப பிரஜாபதி அப்படின்னு அவரை சொல்றார். என்ன காரணம் அப்படின்னா, இந்த கஷ்யபர் மூலமா தான் சூரிய பகவான், இந்திராதி தேவர்கள், ராட்சசர்கள், தைத்தியர்கள், கந்தர்வர்கள், கிண்ணறர்கள், சுரபி முதலிய பசுக்கள், கருடன் முதலிய பறவை இனங்கள், அப்புறம் நாகர்கள், இவா எல்லாருக்கும் கஷ்யபர் தான் பிதாவா இருக்கு. அதனால கஷ்யபரையும் ஒரு பிரஜாபதி அப்படின்னு சொல்றோம். பிரம்மா ஒரு சிருஷ்டி செஞ்ச பிரஜாபதிகள்ல தக்ஷ பிரஜாபதி அப்படிங்கிற தக்ஷ பிரஜாபதி, அவருடைய பத்னி பேர் பிரசூதி. அவர்களுக்கு பல குழந்தைகள், 60 பெண்கள் அவருக்கு புத்திரிகள் இருக்கு. அந்த 60 பெண்கள்ல 13 பெண்களை கஷ்யபருக்கு மனம் முடிச்சு கொடுக்க, பாக்கி 27 பெண்களை சோமன் சந்திர பகவானுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறார். இன்னும் சில பெண்கள் யாருன்னா தக்ஷ பிரஜாபதியோட பெண்கள்ல தாக்ஷாயினி என்ற சதி, ரதி, தேவலோக அப்சரஸ் ரதி, இவெல்லாம் தக்ஷனுடைய பெண்கள். இந்த 13 பெண்களை கஷ்யபருக்கு மனம் முடிச்சு கொடுக்கிறார் தக்ஷ பிரஜாபதியும் பிரசூதியும். கஷ்யப மகரிஷி இப்ப நம்ம இன்னைக்கு கருடோபாத்தியாயத்துல இந்த 2 பெண்களோட வாழ்க்கையை பார்க்க போறோம். இந்த 13 சகோதரிகள்ல கத்ரு, வினத்தை அப்படின்னு 2 சகோதரிகள் இருக்கா. அவளுடைய சரித்திரத்தின் மூலமா, அவளை பத்தி தெரிஞ்சுக்கிறது மூலமா தான் நம்ம கருடோபாக்கியானத்துக்குள்ளேயே போவோம். இப்போ கத்ரு, வினத்தைன்னு 2 மனைவிகள் கஷ்யப பிரஜாபதி. கஷ்யப பிரஜாபதி திருமணம் ஆன பிறகு 2 மனைவிகளுக்கும் வரம் தர, புத்திர பாக்கியத்துக்கான. அப்போ கத்ரு கேட்கிறா, எனக்கு நல்ல தேஜஸ் உள்ள புத்திரர்கள் வேணும், நல்ல புத்திசாலியான புத்திரர்கள் வேணும், நல்ல பலவானா இருக்கிற புத்திரர்கள் வேணும். கஷ்யப பிரஜாபதி ரொம்ப சந்தோஷம், உனக்கு எப்படி விருப்பமோ அந்த மாதிரி நான் ஆசீர்வாதம் பண்றேன். அப்போ கத்ரு சொல்றா, எனக்கு ஒரு விண்ணப்பம், நான் நாகர்களின் தாயா ஆணும், என் புத்திரர்கள், நான் நாகபுத்திரர்களுக்கு நான் அம்மாவா இருக்கணும், என் புத்திரர்கள் நாகங்களா இருக்கணும், அப்புறம் எனக்கு 1000 புத்திரர்கள் வேணும், இதுதான் என்னுடைய விண்ணப்பம் அப்படின்னு கத்ரு சொல்றான், மூத்த சகோதரி. உடனே கஷ்யப பிரஜாபதி அப்படியே ஆகட்டும் அப்படின்னு ஆசீர்வாதம் பண்றார். அடுத்த இளைய சகோதரி வினத்தைட்ட கேட்கிறார், உனக்கு என்னம்மா வராம? உடனே வினத்தை சொல்றார், எனக்கும் புத்திசாலியான குழந்தைகள் வேணும், தேஜஸ்வியா இருக்கணும், நல்ல பலவானா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு 1000 புத்திரர்கள் எல்லாம் எனக்கு தேவையில்லை, எனக்கு 2 புத்திரர்கள் போறோம், அவர்கள் பட்சிகளா இருக்கணும். எப்படி கத்ரு நாகர்களின் தாயா நான் இருக்கணும் அப்படின்னு வேண்டின்றாலோ, இவ பட்சிகளின் தாயா நான் இருக்கணும் அப்படின்னு வேண்டிட்டேன். அப்புறம் ஒரு விண்ணப்பம் அப்படிங்கிறா வினத்தை. இதுலதான் இந்த கருடோபாகியானத்துடைய சாரமே அடங்கியிருக்கு. நாகர்கள், அந்த 1000 நாகபுத்திரர்களை விட என் மகன்கள் அதிக தேஜஸா இருக்கணும், என் மகன்கள் அவர்களை விட அதிக பலவானா இருக்கணும், அவர்களை விட அதிக சௌந்தரியம் படைத்தவர்களா இருக்கணும், அவர்களை விட அதிக புத்திமானா இருக்கணும் அப்படின்னு சேர்த்துக்கிறான். கஷ்யபர் அதே மாதிரி ஆசீர்வாதம் பண்றான், உன் விருப்பப்படியே நடக்கும் அப்படின்னு சொல்லி
நீங்கள் கருக்கொள்ளும் கருவை பத்திரமாக பாதுகாத்து வரணும். இது ஒண்ணுதான் அவர் சொல்ற. சரி அப்படின்னு இவா 2 பேரும் 2 பத்தினிகளும் சக பத்தினிகள் 2 பேரும் அதை ஒத்துக்கிறா. சகோதரிகள் தான். கஷ்யப பிரஜாபதி தவ வாழ்க்கைக்கு போயிடுறார். கந்தமாதன பருவத்துக்குள்ள அவர் தவம் பண்றார். அதுக்கு போயிடுறார். பாதுகாத்து வரணும் அப்படின்னு சொல்லியிருக்கார். இப்ப என்ன ஆறுது? கத்ரு 1000 முட்டைகளை ஈன்றெடுத்தார். வினத்தை 2 முட்டைகளை ஈன்றெடுத்தார். அப்போ அவர்களுடைய பணிப்பெண்கள் அந்த ஒவ்வொரு முட்டையையும் தகுத்த ஜாடியில ஒரு ஒரு முக்கியமான ஒரு திரவத்தில் அதை வச்சு அதை பக்குவம் பண்ற. கருவை பத்திரமா பாதுகாத்து வரணும் அப்படிங்கிறது கஷ்யபரிட்ட கட்டளை. அதனால 1000 ஜாடிகளில் கத்ருவோடைய முட்டைகளையும் ஒவ்வொரு ஜாடியும் ஒன்று அதுக்கு உண்டானிய வெப்பம் அதெல்லாம் தகுந்த மாதிரி இப்ப நம்ம இன்குபேஷன் அப்படின்னு சொல்றோம். அதே மாதிரி வினதையுடைய 2 முட்டைகளையும் பாதுகாத்து வைக்கப்பட்டன. இப்ப என்ன ஆறுது? 500 வருஷம் கழியறது. 1 வருஷம் அந்த 1000 முட்டைகளும் வெடிக்க, அந்த முட்டை பொறிச்சு அதுல இருந்து 1000 நாகபுத்திரர்கள் பிறக்கிறார். அப்ப கத்ருக்கு ரொம்ப சந்தோஷம். தான் என்ன வேண்டின்றாலோ அதுபடியே நாகபுத்திரர்கள் பிறந்திருக்கார்கள். அவர்கள்லாம் அவ்வளவு தேஜஸ்வியா, பார்க்கவே நல்ல புத்தி தீட்சிணியத்தோட, இவ்வளவு அழகாகவும் அறிவாளியாகவும் அந்த அறிவே அவர்களிடம் தெரிகிறது. இப்படி பலவானாக இருக்கா. ரொம்ப சந்தோஷப்படுறார் கத்ரு. இப்போ வீனத்தையோட முட்டை ஒன்றும் பொறிக்கவே இல்லை. வீனத்தையும் காத்திருந்து காத்திருந்து பார்க்கறான். கத்ருவோட புத்திரர்கள் அந்த 1000 நாகபுத்திரர்கள் பிறந்தாச்சு, வளர்ந்தாச்சு. கத்ரு ரொம்ப சந்தோஷமா இருக்கா. எப்பேற்பட்ட சிரேஷ்ட புத்திரர்கள் அவளுக்கு! அனந்தன்கிற ஆதிசேஷன், வாசுகி, தக்ஷகன், கார்கோடகன், காளிங்கன், குளிகன், மணிப்பூரகன். ரொம்ப சந்தோஷத்துல இருக்கா கத்ரு. வினத்தை ரொம்ப வருத்தத்துல இருக்கா. எப்படியாவது தனக்கும் தன்னுடைய புத்திரனும் பறக்கணும் அப்படின்னு வினத்தை என்ன பண்றா? ஒரு முட்டையை எடுத்து அதனோட மேல் பகுதியை உடைச்ச உடனேயே அதுல இருந்து ஒரு புத்திரன் தோன்றான். செக்கச்செவேல்னு ஒரு நிறம், அப்படி ஒரு அழகு, அந்த கண்கள்ல ஒரு தீட்சிண்யம், அப்படியே அந்த புத்தி கூர்மை தெரியறது முகத்திலேயே. தோள்கள், உடம்பெல்லாம் அப்படி ஒரு வலிமை புரிந்திய தேகம், நல்ல தேஜஸ்வியாக. ரொம்ப சந்தோஷப்படுறா. இவ்வளவு அழகான ஒரு குழந்தை அப்படின்னு. அந்த குழந்தை பிறந்த உடனே வளர்ந்துடுறது. அதை பார்க்கறா. இவ உடைச்சதுனால அந்த குழந்தைக்கு நல்ல வக்ஷஸ்தலம், மார்பு பகுதியை வக்ஷஸ்தலம்னு சொல்றோம். வக்ஷஸ்தலமும் தோளும் முகமும் அப்படியே அழகா இருக்கு. அப்படி ரொம்ப சந்தோஷப்படுறா. அதுக்கப்புறம் பார்க்கறா, இடுப்பு இருக்கு. இடுப்புக்கு கீழே பார்க்கறா, ஒன்றும் இல்லை. ஊருனா தொடை. தொடை இல்லை அப்படின்னா அநூறு. அதனால அந்த குழந்தைக்கு அருணன் அப்படின்னு பேர் வைக்கிறார். அநூறு. இது சம்ஸ்கிருதத்துல இதை ஒரு நாமகரணமா வைக்கும் போது இலக்கணத்துப்படி 2 எழுத்துகள் மாறும். அருணன் அப்படின்னு பேர். இப்ப இந்த குழந்தை பிறந்த உடனே சொல்றது, அம்மா என்ன காரியம் பண்ணிட்ட, நீ கொஞ்சம் பொறுத்திருக்க கூடாதா? இப்படி நீ அவசரப்பட்டதுனால பாதி உடம்போட நான் பிறந்திருக்கேன். உனக்கு கொடுக்கப்பட்ட கட்டளைய நீ மீறி சுதந்திரமா நீ முடிவெடுத்து இந்த மாதிரி தவறு பண்ணிட்டியே, அதனால நீ சுதந்திரத்தை இழப்பாய், 500 ஆண்டுகள் அடிமை தலையில் உழல்வாய் அப்படின்னு அந்த குழந்தை அம்மாவுக்கு சாபம் கொடுக்கிறது. கத்ருக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. என்ன இருந்தாலும் தாய் தானே. ஒரு தாய் தன் குழந்தைக்கு கெட்டது நினைப்பாளா? மாட்டா. ஆனா அவளுடைய அவசர புத்தினால தன் குழந்தை சீக்கிரம் பறக்கணும், தன்னுடைய சகோதரிக்கு பிறந்துடுத்து அப்படிங்கிற ஒரு அவசரத்துல இந்த மாதிரி தவறு இழைச்சிட்டேனேன்னு வருந்துறான். அப்ப அந்த குழந்தை சொல்றது, அம்மா அடுத்து இன்னொரு முட்டை இருக்கு இல்லையா, அதுல தம்பி இருக்கான், நீ அவசரப்படாத, நீ பொறுத்திருந்து இரு, அவன் மூலமா தான் உனக்கு விடுதலை கிடைக்கும் அப்படின்னு அந்த குழந்தை சொல்ற. அதுக்கப்புறம் இப்ப இந்த குழந்தைக்கு யார் படிப்பு சொல்லி தரது, இந்த குழந்தைக்கு யார் எல்லாம் கற்றுத்தரது அப்படிங்கும் போது இந்த கஷ்யப்பருடைய மூத்த மகன், அதிதி மூலமா பிறந்த மூத்த மகன் சூரிய பகவான் அவர் இந்த குழந்தைய நான் கூட்டிட்டு போறேன், என் தம்பி என்ன இருந்தாலும் தம்பி தானே, என் தம்பியை நான் வச்சுக்கிறேன், நான் கூட்டிட்டு போறேன். என்னுடைய 7 குதிரை, ஒவ்வொரு சந்தஸும் ஒரு குதிரை,
7 குதிரை பூட்டிய தேர்ல தேரோட்டியாக இவன் விளங்குவான். தேரோட்டிக்கு கீழே இறங்கி நடக்கணுங்கிற வேலை கிடையாது, உட்கார்ந்துட்டே குதிரைகளை பார்த்துக்கிற வேலைதான். என் தேரோட்டியா விளங்குவான், நானே குருவா இருந்து சகல வித்தையையும் அவனுக்கு கத்துத்தரேன் அப்படின்னு சூரிய பகவான் சொல்லிடுறான். நம்ம பாரத தேசத்துல சர் சி.வி. ராமன் அப்படின்னு ஒரு விஞ்ஞானி, நோபல் பரிசு வாங்கினவர். அவர் அந்த ராமன் விளைவு இல்ல உலகமே அதை போற்றி பாராட்டுற விளைவு, அதுக்கு அவருக்கு ஊக்கம் கொடுத்தது என்ன அப்படின்னு அவர் சொல்றாருன்னா, அவருக்கு இயற்பியல் படிச்ச விஞ்ஞானியா இருந்தாலும் நம்மளுடைய இதிகாச புராணங்கள்ல அவருக்கு ரொம்ப ருச்சி உண்டு. இந்த சூரியன் 7 குதிரைய பூட்டிட்டு போற அந்த காட்சி அவர் மனசுல பதிஞ்சு, அதுதான் அவருக்கு ஒரு உந்துதலா, அந்த ராமன் விளைவுக்கு உந்துதலா இருந்ததுன்னு அவர் சொல்றார். இது ஒரு இப்ப சூரிய பகவான் அருணனை கூட்டிட்டு போயாச்சு. இப்ப வினத்தை முடிவு எடுத்துடுறான், இனிமே என்ன ஆனாலும் அடுத்த முட்டையை நம்ம தொடக்கூடாது, தவறு பண்ணிட்டோம் அப்படின்னு அவன் முடிவு எடுத்துடுறான். இப்ப என்ன ஆகுது, கத்ரு பாக்குறான். கத்ருவோட குடும்பம் ரொம்ப பெருசு, 1000 புத்திரர்கள், அவளுக்கெல்லாம் திருமணமாகி குழந்தைகள் பிறந்து அப்புறம் பேர குழந்தைகள். கத்ருவோடைய கூட்டம் ரொம்ப பெருசா இருக்கு. இங்க வினத்தைக்கு யாரும் இல்லை. இன்னொரு குழந்தை எப்ப பிறக்க போறது தெரியாது. ஒரு குழந்தைய சூரிய பகவான் கூட்டின்னு போயிட்டார். கஷ்யப பிரஜாபதி கந்தமாதன பர்வதத்துக்கு தவம் பண்ண போயாச்சு. வினத்தைக்கு இப்போ எந்த ஒரு கடமையும் இல்லை. அப்போ கத்ருவுக்கு ஒரு நாள் கத்ருவும் வினத்தையும் சகோதரிகள் 2 பேரும் நதிக்கரை பக்கம் போறாங்க. நதிக்கரை பக்கம் போகும்போது வானத்தை பார்க்கறான். வானத்தை பார்க்கும்போது ஒரு வெள்ளை குதிரை பறந்து போறது வேகமா. உச்சைஸ்ரவஸ் அப்படின்னு அந்த குதிரைக்கு பேர். அது இந்திரனுடைய குதிரை. அந்த குதிரை க்ஷீரசமுத்திர மந்தனம் பண்ணும் போது வந்த குதிரை. பார்க்கடலை கடையும் போது பல அபூர்வ பொருட்கள், பார்க்கடல்ல இவர்கள் தேவர்கள் எல்லாம் தன்னுடைய பொருட்கள் எல்லாம் தொலைச்சு விடுறான். துர்வாசர் சாபத்தினால, இந்திரன் துர்வாசருக்கு மரியாதை கொடுக்காத காரணத்தினால் அது அந்த பொருள் எல்லாம் அவ தொலைச்சு விட்றா. எல்லாம் கடலுக்கு அடியில போயிடுறது. அப்புறம் மகாவிஷ்ணுவை வேண்டி சமுத்திர மந்திரம் நடக்கிறது. அப்ப மந்திர மலையை கொண்டு வந்து மத்தாக வைக்கிறான். அந்த மந்திர மலையை கொண்டு வருவது கருடன். அவர்தான் கொண்டு வந்து வைக்கிறார். இந்த சமுத்திர மந்தனம் பண்ணும்போது அந்த மலை கொஞ்சம் அடி சரியில்லாததுனால ஆடும்போதுதான் அவருக்கு ஒரு ஆமையா அதை தாங்குற. இந்த மந்திர மலையை மத்தா கடையும் போது அந்த நான் கயராக இருக்கிறது வாசுகிங்கிற நாகம். இதெல்லாம் இப்ப முதல்ல கடையும் போது ஆலகால விஷம் வரது. பரமேஸ்வரனார் காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார் தம்மை நன்னறி குவிப்பது வேதம் 4 மெய்ப்பொருளாவது நாதன் நாமம் நமச்சிவாயவேன்னு திருஞான சம்பந்தர் உருகி உருகி வழிபட்ட அந்த பரமசிவனார் தன்னோட கழுத்துல வச்சிருந்ததுனால அவருக்கு திருநீலகண்டர்ங்கிற ஒரு பெயரும் கிடைச்சது. இப்ப பார்வதி தேவியும் அதற்கு உதவி புரிஞ்சான் கழுத்துல தங்க வைக்கிறதுக்கு. அதுக்கு பிறகு பல அபூர்வ பொருட்கள் வந்தது. அப்சர ஸ்திரீகள் வந்தார்கள். அதுக்கப்புறம் கௌஸ்துப மணி வந்தது. உச்சைஸ்ரவஸ் குதிரை, அதை இந்திரன் எடுத்துட்டான். அதுக்கு பிறகு ஐராவதம், அப்புறம் லக்ஷ்மி தேவி, சோமன், சந்திர பகவான் அதுல இருந்து தான் வர. அதனாலதான் லக்ஷ்மிக்கு சுமனச வந்தித்த சுந்தரி மாதிரி சந்திர சகோதரி ஹேமமையே அப்படி. சந்திரனும் அவளும் சமுத்திர புத்திரன் புத்திரி. அவெல்லாம் வரா. கௌஸ்துப மணி வருது. லக்ஷ்மி தேவி தாமரையில வரா. திருமாலை எடுத்துக்கிறார். இந்த மாதிரி பல அபூர்வ பொருட்கள் எல்லாம் வரது. அதுக்கு பிறகு தன்வந்திரி அமிர்த கலசத்தை எடுத்துட்டு வர. அப்பேற்பட்ட உச்சைஸ்ரவஸ் குதிரை முழுக்க முழுக்க வெண்மையான குதிரை, வானத்துல பறக்கக்கூடியது, பறந்துட்டு இருக்கிறது. அதை கத்ரு வினதை பார்க்கற. உடனே வினதைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆஹா, தேவேந்திர லோகத்து குதிரை பறக்கிறது இருக்கிறான். இப்போ ஒரு விஷயம், இப்போ உங்க ஆத்துல பூஜைகள் பண்ணும்போது சங்கல்ப மந்திரம் மமோ பாத்த சமஸ்த துர்தீக்ஷேதுவாரா அப்படின்னு சொல்லி வரும்போது பாரத ஜம்பு த்வீபே பாரத வர்ஷே பரதகண்டே ஜம்பு த்வீபம் அந்த மாதிரி 7 த்வீபங்கள் இருக்கு. 7 த்வீபம்னா தீவு. 7 த்வீபம். நம்ம இருக்கிறது ஜம்பு த்வீபம். இப்போ கத்ரு வினத்தை இருக்கிறது ஷால்மாலி த்வீபம். இதை ஆங்கிலத்துல அந்த ஷால்மாலிங்கிறது எதை குறிக்கிறதுனா, ஜம்புங்கிறது ஜம்பு மரத்தை குறிக்கிறது. ஷால்மாலி த்வீபம்ங்கிறது பாம்பாக்ஸ் ட்ரீ அப்படிங்கிறா. அது ஒரு வித பருத்தி மரம், பருத்தி காய்க்கக்கூடிய ஒரு மரம்.
ஷால்மாலி த்வீபத்துல தான் இந்த கத்ரு வினதை சம்வாதம் இவ ரெண்டு பேரும் பேசுற விஷயங்கள் நடக்குது. இப்போ இவ பாக்குறா இவ்வளவு அழகான வெள்ளை குதிரைங்கிறா. அப்ப கத்ருக்கு ஒரு எண்ணம் தோன்றது, ஏதாவது ஒரு விதத்துல இந்த வினதை, இவ பெரிய குடும்ப பாரம் ஸ்திரீ, இவளுக்கு ரொம்ப குடும்பம் இருக்கு, இந்த வினதை இருக்கா, இவ நமக்கு கொஞ்சம் சேவை பண்ணட்டுமே, இவளுக்கு சேவை பண்ண கொடுத்துக்கு இவளுக்கு யாரும் இல்லை. அப்போ அதுக்கு ஒரு உபாயம் கண்டுபிடிக்கிறாள். அதுக்கு என்ன உபாயம் கண்டுபிடிக்கிறான்னா ஒரு தந்திரமான ஒரு உபாயம் கண்டுபிடிக்கிறாள். அவ சொல்றா, வினத்தா நீ ஆகாயத்தை பாரு, நீ குதிரை வெள்ளை வெளையர்னு இருக்குங்கிற, ஆனா அந்த குதிரை வெள்ளை வெளையர்னு இல்ல, அதனோட வால் மட்டும் கருப்பா இருக்கு அப்படிங்கிறா. உடனே வினத்தை சொல்றா, இல்ல குதிரை உச்சைஷ்டவஸ் முழுக்க முழுக்க வெண்மையான குதிரை. அவ சொல்றா இல்லங்கிறா. உடனே கத்ரு சொல்றா, என்ன சவால், சவாலை ஏத்துக்கிறியா, நான் சொல்றதுதான் சரி அப்படின்னு. இப்போ வினத்தை உன் கண்ணுக்கு அப்படி பட்டிருக்கு போல இருக்கு, கருப்பா இருக்கிறாப்ல, எனக்கு என்னவோ தெரிஞ்சது, நீ சொல்றது கூட சரியா இருக்கலாம் அப்படின்னு கூட சொல்லியிருக்கலாம். ஆனா வினத்தை சொல்றா அவ்வளவு உறுதியா இருக்கா. ஏன் அப்படின்னா, இப்போ ஒரு விஷயத்த நம்ம பார்க்கறோம், பிரத்யக்ஷமா பார்க்கறோம், நம்ம அதை நம்புறோம், நம்ம ஐம்புலர்களும் அதுக்கு உதவுறது. இன்னொன்னு அனுமானம் அப்படிங்கிற, பிரத்யக்ஷம் ஒண்ணு நேரடியா பார்க்கறது, அனுமானம்ங்கிறது நம்ம ஊகிக்கிறது. எப்படின்னா, இப்ப நம்ம காதுகளை செவிகளை பொத்தின்ட்டோம், கண்களை மூடின்ட்டோம், இந்த வாசல்ல திண்ணையில உட்கார்ந்துட்டு இருக்கோம், அப்ப லேசா மழை பெய்யறது, லேஸ் தூரல் நம்ம காதுல விழாது, நம்ம காதை பொத்தின்னு இருக்கோம், கண்ணையும் மூடின்னு இருக்கோம். ஆனா அந்த மண் வாசனை எழும்பும், நம்ம நாசிக்கு போகும். அப்ப நம்ம மழை தூறுறது இல்ல தூர போறது அப்படிங்கிறத நம்ம ஊகிப்போம். ஏன் இதை ஊகிக்கிறோம்னா, இந்த மாதிரி மழை பெய்யும் போது மண் வாசனை வரதை நம்ம ஏற்கனவே நம்ம அனுபவம் பெற்றிருக்கோம், அதனால நம்ம யூகிக்கிறோம். இப்போ இங்க வினத்தை பிரத்யக்ஷமா பார்த்தாச்சு, அவளுக்கு இங்க யூகிக்கிறதுக்கு ஒன்னும் இல்லை, அவ பிரத்யக்ஷமா பார்த்தாச்சு. அவ சொல்றா இது வெள்ளைதான் அப்படிங்கிறா. கத்ரு ஒத்துக்கல. என்ன சவால், நாளைக்கு நான் இதே இடத்துல நம்ம மீண்டும் வருவோம். ஏன்னா அது குதிரை வேகமா போயிடுறது, இவா பேசி முடிக்கிற வரைக்கும் அது நின்றுட்டு இருக்குமா ஆகாயத்துல, அது வேகமா பறந்து போயிடுறது. அவ சொல்றா, நாளைக்கு இதே நேரம் நம்ம ரெண்டு பேரும் இங்க வருவோம், அந்த குதிரை பறக்கும், அப்ப நான் உனக்கு நிரூபிக்கிறேன், வால் கருப்பா இருக்குங்கிறத நான் நிரூபிக்கிறேன், நான் நிரூபிச்சு நான் சொல்றது சரியா இருந்ததுன்னா நீ எனக்கு அடிமையா இருக்கணும். இதுதான் கத்ருவுடைய தத்துவம். உடனே வினத்தையும் சவாலை ஏத்துக்கிறா. ஏன்னா அவ அவ்வளவு உறுதியா இருக்கா, தன்னுடைய பிரத்யக்ஷமா அவ பார்த்ததுனால. இப்ப இந்த மாதிரி இருக்கிறதுனால என்ன ஆகுது, அடுத்த நாள் இதே இடத்துக்கு ரெண்டு பேரும் வரப்போறான். அப்படிதான் கத்ரு சொல்லியிருக்கான். இப்ப ரெண்டு பேரும் திரும்பி போறான். கத்ரு என்ன பண்றா, தன்னோட நாகபுத்திரர்கள் எல்லாம் கூப்பிடுறாங்க. புத்திரர்கள் பௌத்திரர்கள் எல்லாம் எத்தனை பேர் இருக்கா, நாகங்கள் பல வண்ணங்கள்ல இருக்கும். கருப்பு வண்ணத்துல இருக்கும், பழுப்பு நிறத்துல இருக்கும், சிகப்புல இருக்கும், மஞ்சள் இருக்கும், வெளிநரை நிறம் இருக்கும். அவ என்ன பண்றா, கிருஷ்ண சர்ப்பங்களை கூப்பிடுறா, கருப்பு நிறம் உள்ள சர்ப்பங்கள். நீங்க நாக குழந்தைகளா எல்லாரும் வாங்கோ அப்படிங்க, எல்லாம் வரது. உங்களுக்கு ஒரு காரியம் இருக்கு, என்ன அப்படிங்க. இந்த மாதிரி இது அம்மாவோட கட்டளை. கத்ரு சொல்றா தன்னோட நாகபுத்திரர்களை கூப்பிட்டு. வினத்தை போயாச்சு, வினத்தை இப்ப இங்க இல்ல, அவளுடைய இடத்துல இருக்கா. கூப்பிட்டு என்ன சொல்றா, இன்னைக்கு ராத்திரிக்குள்ள நீங்கெல்லாம் என்ன பண்ணணும், இந்த ரோமம் கருப்பு நிற ரோமமா உங்களை உருமாத்திண்டு நீங்க இந்த உச்சைஸ்ரவஸ் குதிரையோட வாலை போய் நீங்க சுத்திக்கணும். அப்ப நாளைக்கு காத்தால அந்த குதிரை பறக்கும் போது நாங்க இங்க இருந்து பார்ப்போம், எங்களுக்கு வால் கருப்பா தெரியும். அப்படியா, இது எதுக்கு சுத்திக்கணும்னு இந்த குழந்தைகள் கேட்கறது. அம்மா ஏதோ சொல்றா, கேட்கும், இது எதுக்கு, என்னத்துக்கு, எதனால, யார்கிட்ட, எல்லாம் குழந்தைகள் கேட்கும், எதுக்கு. அப்ப சொல்றா, இல்ல நான் வினதைகிட்ட சவால் விட்டுருக்கேன், அந்த வால் வெள்ளையா இருக்கு, ஆனா அதை கருப்பா காட்டுறேன், அப்புறம் அப்படி அந்த வால் கருப்பா இருந்தது அப்படின்னு நான் நிரூபிச்சுட்டேன்னா அவ எனக்கு அடிமை ஆயிடுவோம், நான் சவால் விட்டுருக்கேன். உடனே அந்த சர்ப்பங்கள் சொல்றது, அம்மா இது அதர்மம், நாங்க ஒத்துக்க மாட்டோம், நாங்க செய்ய மாட்டோம், நாங்க இந்த காரியத்தை பண்ண மாட்டோம், இது அன்னையோட கட்டளை அப்படிங்கிறான். உடனே கத்ருக்கு ரொம்ப கோபம் வந்துடுறது. ஒரு அம்மா ஆணையிடுறேன், கட்டளையிடுறேன், நீங்க புத்திரர்கள் நீங்க இதை பின்பற்றாம இருக்கே, நான் சொன்னதை கேட்கல. இது நடக்கிறது கிருத்தயுகம் காலத்துல இந்த சம்பவம் நடக்கிறது. ஏன் சொல்றா, பின்னால துவாபர யுகத்துல அர்ஜுனனுடைய பிள்ளை அபிமன்யு, அபிமன்யுடைய பிள்ளை பரீட்சித்துடைய மகன் ஜலமேஜயன் பண்ண போற சர்ப்பசத்திர யாகத்துல போய் நீங்கள் அக்னியில விழுந்து உயிரிழப்பீர்கள் அப்படின்னு சாபம் கொடுத்துடுறோம்.
அந்த குழந்தைகள் என்ன பண்ணுறது, தங்களுக்குள்ளே பேசிக்கிறது. பேசாமல் நம்ம அம்மா சொன்னதை பண்ணிவிடும், ஏதோ சாபமெல்லாம் கொடுக்குறா, பயமாக இருக்குது, இந்த மாதிரி எல்லாம் கொடுக்குறா அப்படின்னு. சரிம்மா நாங்கள் பண்ணிடுறோம். எல்லா சர்ப்பங்களும் வர வேண்டாமே, ஒரு ஒரு சில சர்ப்பங்கள் வந்தால் போகணும், சிலது வருது. அம்மா இல்லைம்மா நான் பண்ணுறேன், நீங்கள் சொல்கிறத பண்ணுறேன், இந்த சாபத்தெல்லாம் கேட்டால் எங்களுக்கு பயமாக இருக்கு. உடனே கத்ரு நீங்கள் இன்னைக்கு ராத்திரி போய் அதை சுற்றிக்கணும். அதே மாதிரி போய் சுற்றிக்கணும். இந்த சர்ப்பங்கள் போய் சுற்றிக்கிறது. அடுத்த நாள் காத்தால வினதையும் கத்ருவும் அந்த இடத்துக்கு வரா. எதுவுமே தெரியாத புதிய மழை கத்ரு வரா. வினதை தான் ஏற்கனவே பார்த்து தன்னுடைய பிரத்யட்சமா பார்த்ததுனால தான் தோக்க மாட்டோம் அப்படிங்கிற எண்ணத்துல அவ வரா. 2 பேரும் வரா. உச்சேஸ்வரஸ் குதிரை அதே நேரத்துல மேல பறக்கிறது. வாழை பாரு அப்படிங்கிற கத்ரு வாழை பாக்குறா. வால் கண்ணங்கரேல்னு இருக்கு, குதிரையோட உடம்பு முழுக்க வெண்மையா இருக்கு. வினத்தை நான் தோத்துட்டேன் அப்படிங்கிற. உடனே கத்ரு நீ எனக்கு நீ அடிமை அப்படின்னு சொல்ற. அடிமைனா என்ன? முழுக்க முழுக்க அவளுக்கு தாசியா பணிப்பெண்ணா இருந்து சேவை பண்ணணும். அவளுக்கு, அவ குடும்பத்துக்கு, அவளுடைய பௌத்திரர்களுக்கு எல்லாருக்கும் பண்ணணும். வினதைக்கு வேற வழி இல்லை, தோத்தாச்சு. அந்த மாதிரி பண்றாங்க. இப்படி இன்னொரு 500 வருஷங்கள் கழியும். அதுக்கப்புறம் ஒரு நாள் ஆவணி மாசம் இல்ல சுக்ல பஞ்சமி, வளர்பிறை பஞ்சமி அன்னைக்கு சுவாதி நட்சத்திரம். அந்த இன்னொரு முட்டை பொரியாது. அதுலேருந்து பயங்கர வெளிச்சம். அந்த முட்டை உடையும் போதே அந்த இடத்துல எவ்வளவு வெளிச்சம்னா, இது ஷால்மாலி தீபத்துல நடக்கிறது. சுரலோகத்துல இந்திராதி தேவர்களுக்கு கண் கூசறதான் அப்படின்னு வியாசர் எழுதுற. அப்படி கண் கூசறதான் அவளுக்கு. என்ன இது இவ்வளவு பெரிய வெளிச்சம், என்ன நடக்கிறதுன்னு பிரம்மாட்ட போய் கேட்கறானா. அப்புறம் என்ன இவ்வளவு பெரிய வெளிச்சம் நடக்கிறது? இல்ல, வினதைக்கு குழந்தை பிறந்திருக்கா, அதுதான். அவ்வளவு ஒரு தேஜஸ்வியா. ஏன்னா அவ குழந்தைகளை விட இவ இன்னும் பலவானா இருக்கணும், இன்னும் தேஜஸ்வியா இருக்கணும், இன்னும் புத்திசாலியா இருக்கணும்னு இவ கேட்டிருக்காள். அதனால அந்த மாதிரி அதுக்கு ஏற்ற மாதிரி அந்த குழந்தை பிறக்கிறது. அப்படியே வினதைக்கு ரொம்ப சந்தோஷம். நல்ல வேளை இந்த குழந்தையாவது முழுமையா நம்ம பெற்றெடுத்தோம், முதல் தரம் மாதிரி தவறு பண்ணாம அப்படிங்கிறா. அந்த குழந்தைக்கு பெயர் வைனதேயன். கருடன்கிற பெயர் இப்ப வரவே வராது. அந்த குழந்தைக்கு வைனதேயன் அப்படின்னு பேர் வைக்கிறார். இப்போ வினதையோடைய பிள்ளை வைனதேயன். அஞ்சனா தேவியோட பிள்ளை ஆஞ்சநேயன். கங்கை, பீஷ்மர்ங்கிற பேர் அவருக்கு அப்புறம் தான் வருது. கங்கையோட புத்திரன் காங்கேயன். அது மாதிரி வைனதேயன்கிற பேர் தான் கருடனுக்கு முதல்ல இருக்கு. கருடன்கிற பேர் இப்ப வராது. இப்போ ராத்திரி தூங்கறதுக்கு முன்னால குழந்தைகளுக்கு நம்ம ஏதாவது ஸ்லோகம் சொல்லுவோம். தூங்கறதுக்கு முன்னால இந்த சொப்பனங்கள் வராம இருக்க, நல்ல தூக்கம் வர்றதுக்கு. ராமஸ்கந்தம் ஹனுமந்தம் வைனதேயம் ருக்கோதரம். ராமர், ஸ்கந்தன் முருகன், வைனதேயம் கருடன், விற்கோதரன் பீமன், ஜயனேசங் ஸ்மரே நித்யம் துஸ்வப்ன தஸ்ய நசிதி. அதனால அந்த வைனதேயனை நினைச்சுக்கிறது ரொம்ப சிரேஷ்டம். நீங்க குழந்தைகளுக்கு எல்லாம் சொல்லலாம். அதனால அந்த குழந்தைக்கு வைனதேயன் அப்படின்னு பேர் வைக்கிறா. ரொம்ப சந்தோஷமா இருக்கா. அவளுடைய அபிலாஷைகள்லாம் நிறைவேறியாச்சு. ரொம்ப சந்தோஷமா இருக்கா. ஆனா அடிமை தலையில அவ இன்னமும் இருக்கா. இப்ப என்ன மாற்றம் வாழ்க்கையிலனா, இத்தனை நாள் வினதை மட்டும்தான் அடிமையா இருந்தா கத்ருவுக்கு. இப்போ வைனதேயனும் சேர்ந்து அவன் அடிமை வேலை அவன் பார்க்க வேண்டி வருது. அப்ப கத்ரு என்ன பண்றா, நினைச்சா வைனதேயனை கூப்பிடுவா, இங்க வான்னு. சக பத்தினி மாதா. இப்போ களத்திரம்னா ஸ்போஸ், களத்ரினா ஒய்ஃப், களத்ரி அப்படின்னா இன்னொரு ஒய்ஃப். அதுதான் தமிழ்ல வேற ஒரு அந்த மாதிரி ஒரு சக்களத்தி அப்படிங்கிறது களத்ரி அப்படிங்கறத குறிக்கிறது. அம்மா கத்ருவும் அம்மா தானே, என்னன்னு கேட்கற. உடனே அவ சொல்றா, பாரு என்னையும் என் புத்திரர்களையும் கூட்டிட்டு வெளியில பிக்னிக் போனோம், டூர் போனோம், உங்களை வெளியில கூட்டிட்டு போனோம். நீ பெரிய சிறகுகள் இருக்கு, என்ன அங்க கூட்டிட்டு போ, இங்க கூட்டிட்டு போகிறான். இது ஒரு நாள் இல்ல, 2 நாள் இல்ல, தினம் இங்க நடக்கிறது. அப்போ ஒரு நாள் வைனதேயன் நேரம் அம்மா கிட்ட அம்மா என்னம்மா இது, நீ வீட்டுல உழந்துன்னு இருக்க, அவளுக்கு அடிமை வேலை பார்த்தது, நான் சாரதீயம் பண்ணிட்டு இருக்கேன், என்ன காரணம் இது? அவ சொகுசா இருக்கா, நான் என்ன காரணம் அப்படிங்கும் போதுதான், மகனே இந்த மாதிரி நடந்தது, நான் தவறு பண்ணிட்டேன், இப்ப அடிமை தலை இருக்கேன் அப்படின்னு. உடனே சில புத்திரர்கள் கேட்கலாம், அம்மா ஏதாவது ஒரு தவறுலையோ ஒரு சங்கடத்திலையோ மாட்டின்ட்டா நீ ஏன் இதை பண்ணின, நீ முன்னாலேயே இதை யோசிச்சிருக்க வேண்டியதானே, நீ இப்படி பண்ணினதுனால எனக்கு கஷ்டம் வந்துருத்துக்கலாம். ஆனா கருடன் அப்படிப்பட்ட மகன் கிடையாது. அம்மா இந்த மாதிரி, அம்மாவோட தவறுதான் அம்மா இந்த மாதிரி மாட்டின்ட்டானாலும் நேரா கருடன், அம்மா நீ கவலைப்படாதே,
அப்படின்னு சொல்லி நேரா கத்ரு கிட்ட போய் ஒரு விண்ணப்பம், எங்க அம்மாவை அடிமை தலையிலேருந்து நீக்கிறதுக்கு நான் என்ன பண்ணணும்னு சொல்லுங்க, நான் பண்ண சித்தமா இருக்கேன், எதுவா இருந்தாலும் பண்ண சித்தமா இருக்கேன். கத்ருக்கு ரொம்ப சந்தோஷம், இது போல ஒரு வாய்ப்பு எங்கேயாவது கிடைக்குமா, எதுவானாலும் பண்ண சித்தமா இருக்கேன்னா அவளுக்கு அவளுடைய அறிவுக்கும் அனுபவத்துக்கும் உட்பட்டு இருக்கிறதுலயே சிறந்தது அப்படின்னு தோன்றது தேவலோகத்துல இருக்கிற அமிர்தம், அதை கொண்டு வர சொல்லிடலாமே. அப்படி அவனோட அம்மாவை விடுவிக்கணும் அடிமை தலையில இருந்துன்னா சொல்லலாம், கொண்டு வரட்டும் அப்படின்னு சொல்லி கத்ரு மீண்டும் ஒரு உபாயம். அவ என்ன பண்றா, அடிமை தலையில இருந்து விடுவிக்கிறேன், தேவலோகத்துல இருந்து நீ அமிர்தத்தை கொண்டு வரணும், நீ கொண்டு வந்தீங்கன்னா உங்க அம்மாவையும் உன்னையும் அடிமை தலையில இருந்து விடுவிக்கிறேன் அப்படின்னு வாக்கு கொடுத்துடுறான். உடனே கருடன் நேர வைனத்தையன் வர அம்மாவை நமஸ்காரம் பண்ணி, அம்மா இப்பவே இந்த க்ஷணம் நான் அப்புறம் பண்றேன், அடுத்த வாரம் போறேன், அடுத்த மாசம் பார்க்கலாம், அப்புறம் பார்த்துக்கலாம், அதெல்லாம் ஒண்ணும் இல்லை, இந்த க்ஷணம் நான் போறேன்மா அப்படின்னு சொல்ற. உடனே வினத்தை அக்னி வாயு வருணன் எல்லா தேவர்களையும் வேண்டிக்கிறார், எல்லாம் உனக்கு கவசமா இருக்கட்டும், குழந்தை கிளம்புறது. அப்ப அம்மா ஆசீர்வாதம் பண்றா. அது வினதா கவசம்னு ரொம்ப பிரசித்தி பெற்றது. அந்த வினதா கவசம் எதுக்குன்னா, வால்மீகி ராமாயணத்துல ராமர் காட்டுக்கு போறார் இல்லையா வனவாசத்துக்கு, அப்ப கௌசல்யா என்ன பண்றா, அந்த வினதா கவசத்தை சொல்றா. வினத்தை எப்படி தன் பிள்ளைய ஒரு பெரிய பிரயாணத்துக்கு, ஏன்னா இவா ஷல்மாலி தீபத்துல இருந்து இந்திரலோகம் போனோம், கருடன் எடுத்துட்டு வர போறது அமிர்தம், அதே மாதிரி தன் பிள்ளை ராஜாவா இருக்கிற தன்னுடைய மகன் இப்ப காட்டுல போய் வனவாசியா வசிக்கணுங்கும் போது அவ அந்த வினத்தை கவசத்தை கௌசல்யாவும் சொல்றான் ராமாயணத்துல திரேதாயுகத்துல. இப்போ வினதா என்ன பண்றா, அந்த வினதா கவசத்தை சொல்லி பிள்ளைக்கு ஆசீர்வாதம் பண்றா. சரி, குழந்தை வெளியில கிளம்பி போறது பிரயாணத்துக்குன்னா அம்மா உடனே சாப்பாடு ஏதாவது கட்டி கொடுப்பா. ஆனா அப்போ அந்த மாதிரி எல்லாம் கட்டி கொடுக்கல, ஏன்னா கருடோடைய ஆகாரம் வேற. அதனால அவ சொல்றா, மகனே நீ பசிக்கு என்ன பண்ணு, இங்கேருந்து கொஞ்சம் தொலைவுல நீ போனேன்னா நீ பறந்து போகும்போது நிஷாதர்கள் இருப்பா. நிஷாதர்கள் பலர், ஆனா அந்த குறிப்பிட்ட இடத்துல இருக்கிற நிஷாதர்கள் ரொம்ப தீயவர்கள். அதனால நீ அவர்களை உணவா சாப்பிட்டுக்கும், அது உன்னுடைய பிரயாணத்துக்கு வேண்டிய பலத்தை உனக்கு தரும். ஏன்னா அங்கங்க இறங்கி சாப்பிட முடியாது, தேவலோகத்துக்கு சுரலோகம் போனோம் அப்படிங்கிறா. உடனே கருடன் அம்மாவை வணங்கிட்டு, சரிம்மா நான் நிஷாதர்கள் எல்லாம் சாப்பிடுறேன், ஆனா எனக்கு ஒரு சந்தேகம். என்ன, அந்த அவ்வளவு பேரும் கெட்டவான்னு நீங்க சொல்றேன், அந்த இடத்துல ஒரு குறிப்பிட்ட வனத்துல இருக்கிற நிஷாதர்கள் எல்லாம் தீயவர்கள்னு சொல்றேன், யாராவது ஒரு நல்லவா அதுல இருந்துட்டா நான் தப்பு பண்ணினவனா ஆயிடுவேனே. உடனே வினத்தை யோசிக்கிறான், ஏன்னா பையன் தான் மகா புத்திசாலியாச்சே, மகா விவேகியாச்சே. உடனே வினத்தா சொல்றா, சரி அப்படி நீ ஒரு நல்லவரை முழுங்கிட்டேன்னா உனக்கு தொண்டை வியாசர் சொல்ற அந்த கறி நிலக்கரி எரியும் போது அதனுடைய கங்கு எப்படி சுடும், அந்த மாதிரி உனக்கு தொண்டை சுடும். அப்ப நீ யாரோ தவறான ஆளை முழுங்கிட்டேன்னு உனக்கு தெரியும். அப்போ நீ அந்த ஆளை உன் வாயிலேருந்து வெளியே கக்கி விடக்கூடிய கக்கி உன்னால வெளியில அனுப்பிச்சிட முடியும். அதனால நீ கவலைப்படாதே, தைரியமா போயிட்டு வா அப்படின்னு சொல்லி தன்னோட மகனை அனுப்பியிருக்கான். அப்ப கருடன் கிளம்புறார், அப்படி ஒரு வேகத்துல கிளம்புறார். வேதாந்த தேசிகர் கருட தண்டகத்துல அப்படி ஒரு அனுபவிச்சு சொல்லியிருக்க, கருடமகில வேத நீடாதி ரூடம் விஷத்பீடனோத்கண்டிதா குண்ட வைகுண்ட பீடீகிருத ஸ்கந்தமீடே ஸ்வனீடா கதி பிரீத ருத்ராசு கீர்த்தி ஸ்தனா போக காடோப கூட ஸ்புரத்கண்ட கவ்ராதரேத வியபாவேபமான ஜிஹ்வாதிபா கல்ப விஷ்பார்யமான ஸ்பட்டாவாட்டிகா ரத்னரோச்சிஷட்டாராஜி நீராஜிதம் காந்தி கல்லோலி நீராஜிதம் அப்படின்னு இன்னும் போறது கருட தண்டகம். அப்படி கருடன் ஆரோகணிச்சுட்டு கிளம்புற, பறந்து கிளம்புற. நேரா பறந்து போய் தன்னுடைய பசிக்கு முதல் பசிக்கு அந்த நிஷாதர்கள் எல்லாம் முழுங்குறார். ஒவ்வொருத்தரையா முழுங்கும் போது ஒரு இடத்துல தொண்டை கமர்றது. அப்போ உடனே ஒரு பெண்ணை பலரை முழுங்குறார், ஆண் பெண் என்று. அப்போ ஒரு பெண்ணை முழுங்குறார், அதுக்கப்புறம் ஒரு ஆணை முழுங்குறார். ஆணை முழுங்கும் போது தொண்டை கமர்றது. அவர் சொல்றார், அவரை வெளியில கக்கிடுறார். அப்ப அவர் சொல்றார், என்னோட பத்தினியும் உள்ள இருக்கா, அதாவது நான் மட்டும் தப்பிச்சு வந்தா போறோம் அப்படின்னு நினைக்காம என் பத்தினியும் உள்ள இருக்கா, அவளையும் கொஞ்சம் அனுப்பிச்சு விட்டுடும் அப்படிங்கிற. உடனே அந்த நல்லவரோட பத்தினியையும் கருடன் வெளியில கட்டிடுறார். அதுக்கப்புறம் அப்படியே பறந்து போற. நேரா கந்தமாதன பர்வதத்துக்கு போய் அங்க தந்தை கஷ்யப்பர் இருக்கார், அவர்கிட்டையும் ஆசீர்வாதம் வாங்கிக்கணும். மிகப்பெரிய பணி, அம்மாட்ட சொல்லியாச்சு, அப்பாட்ட சொல்லணும். அதனால நேரா போற, கஷ்யப்பரை வணங்குற. இப்ப நிஷாதங்களை சாப்பிட்டாலும் பசி அடங்க. இப்போ கருடன் என்ன பண்ற,
அப்பாட்ட கேட்குறேன். அப்பா சொல்கிற, கஷ்யப்ப நீ என்ன பண்ணு, நீ இங்கே இப்படி பறந்து தூரத்தில் பறந்து போகும்போது ஒரு பெரிய ஏரியை பார்ப்பேன். அந்த ஏரியில் ஒரு பெரிய யானை நின்றுட்டு இருக்கும். ஆனால் அந்த யானை நேரடியாக பார்க்காது, மேலே பார்க்காது, கீழே குனிஞ்சுன்னு இருக்கும். அந்த ஏரியில் ஒரு பெரிய ஆமை இருக்கும். அந்த ஆமை கீழே பார்க்காது, குனிஞ்சு பார்க்காது, மேலே யானையை பார்த்துட்டு இருக்கும். இந்த யானையும் ஆமையும் சண்டை போட்டுன்னு இருக்கும். நீ அந்த யானையையும் ஆமையையும் நீ சாப்பிடு. உன்னுடைய முழு பயணத்துக்கு உண்டான உணவை பற்றி நீ கவலைப்பட வேண்டாம். நீ அவ 2 பேரையும் சாப்பிடு. அப்போ கருடன் கேட்குற, ஆமையா யானையா சண்டை போட்டுன்னு இருக்குமா அப்படிங்கிற. ஏன்னா ஆமையும் யானையும் வைரியா இருக்குமா? யானைக்கு சிங்கம் வைரியா இருக்கலாம். அதனால என்ன இவாள்லாம் யாரு அப்படின்னு கேட்குறேன். அப்போ கஷ்யப்பர் சொல்ற, அந்த யானையும் ஆமையும் முந்தின பிறவியில ஒரு ரிஷியா இருந்தா சகோதரர்கள். சுப்ரீதிகா அப்படிங்கிறவர் ஒரு ரிஷி, அவருடைய அண்ணா விபாவாசா. இந்த 2 ரிஷிகளும், விபாவாசா கொஞ்சம் கோபிஷ்டர், சுப்ரீதிகாவும் அப்படிதான். ஆனா சிரவத்துல சிறந்த ரிஷிகள். இவாளுக்கு என்ன ஆச்சுன்னா, இவாளுடைய பிதா நிறைய சொத்துக்களை வச்சுட்டு போயிட்டார். இந்த சுப்ரீதிகா விபாவாசா ரிஷிகள் சகோதரர்களுடைய அப்பா நிறைய சொத்துக்களை வச்சுட்டு போயிட்டார். அவர் காலத்துக்கு அப்புறம் இந்த தம்பி சுப்ரீதிகா சொல்றான் அண்ணா கிட்ட, இந்த சொத்தை நம்ம 2 பேரும் பாகம் பிரிச்சுக்கணும். அப்ப அண்ணாவான விபாவாசா சொல்ற, எப்பவுமே சகோதரர்கள் பிரிச்சுக்காதேங்கோ. எதிரிகள் நம்மளை பிளவுபடுத்துறதுக்கு இதை விட சிறந்த வழி கிடையாது. சகோதரர்கள் நம்ம சேர்ந்து இருந்தாதான் நம்ம பாதுகாப்பாகவும் வளமாகவும் இருக்க முடியும். அதனால சொத்தை பிரிக்க வேண்டாங்கிற. ஆனா தம்பி சுப்ரீதிகா கேட்கல, ரொம்ப கோபம் பிடிச்சு கத்துற. அப்ப விபாவாசா சொல்ற, நான் சொல்றேன், இது கெடுதல், நம்ம எதிரிகள் சத்ருகளுக்கெல்லாம் நம்ம வழிவிடுறாப்புல ஆயிடும், நம்ம 2 பேரும் பிரிஞ்சு போயிட்டா அப்படின்னு. நீ கேட்கல. ஒரு மதம் கொண்ட யானை பிளர்ற மாதிரி நீ பிளர்றையே, நீ யானையாக கடவாயின்னு சாபம் கொடுத்துடுற. தம்பியும் பெரிய ரிஷி சிரேஷ்டர் சுப்ரீதிகா, அவர் என்ன பண்ற, நான் பிரிக்கலாங்கிறேன், பிடிவாதமா மாட்டேன்னு ஒரு ஆமை மாதிரி அப்படியே இருக்கியே, நீ ஆமையாக கடவாய் அப்படிங்கிற. இப்படியாக இந்த சம்பவத்தை கஷ்யப்பர் சொல்ற. போன பிறவியில அந்த மாதிரி இருந்து இப்ப ஆமையும் யானையுமா பிறந்து இப்பவும் சண்டையாவா தொடர்ந்து இருக்கா அப்படின்னு சொல்லி, இவாள மாதிரி ஆட்கள் லோகத்துக்கு நல்லதில்லை, இவாளை நீ சாப்பிட்டுடலாம். உடனே ரொம்ப சந்தோஷப்படுற. பிதாட்ட வணங்கி பிதாட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு கருடன் கிளம்புற. நேர பறந்து போற பெரிய மாபெரும் ஏரி. அந்த ஏரியில யானையும் ஆமையும் சண்டை போட்டு இருக்கு. இவரெல்லாம் பார்க்கவே இல்லை, ஏன்னா 2 ரொம்ப மும்முரமா சண்டை போட்டு இருக்கு. நேரா தன்னுடைய ஒரு காலால யானையை பிடிக்கிற, ஒரு காலால ஆமையை பிடிக்கிற. இப்போ ஒரு கேள்வி வரும், இப்போ கருடன் எப்படி யானையை தூக்கும்? கருடன் ஆமையை தூக்கிட்டு, சரி நாம புரிஞ்சுக்கிறோம், எப்படி ஒரு யானையை தூக்க முடியும் அப்படின்னா, முதல்ல இந்த யானை ஆமையோடைய அளவுகளை நம்ம பார்க்கணும். அதாவது நம்ம இதிகாச புராணங்கள்ல கணக்குகள்லாம் ரொம்ப துல்லியமா இருக்கு. எப்படின்னா, இந்த யானை 6 யோஜனை உயரமுடையது. 1 யோஜனை 8 மைல். அப்ப 6 யோஜனைன்னா கிட்டத்தட்ட 48 மைல் உயரம். அதை விட 2 மடங்கு, அதாவது 96 மைல் சுற்றளவு உடையது யானை. இந்த ஆமை 3 யோஜனை உயரம், அதாவது 3 பெருக்கல் 8 24 மைல் உயரமும், அதை விட 10 மடங்கு 240 அவ்வளவு மைல் சுற்றளவும் உடையது இந்த யானை. இந்த ஆமையையும் இந்த யானையையும் தன்னுடைய காலில் பிடிச்சுக்கணும்னா கருடன் எவ்வளவு பெரியவரா இருக்கணும். நம்ம அப்படி மனசுல நினைச்சு பார்க்கணும், கருடன் எவ்வளவு பிரம்மாண்டமா இருக்கணும். இப்போ 2 பேரையும் பிடிச்சிட்டு அப்படியே பறந்து போய் இப்போ ஒரு இடம், எங்கேயாவது ஒரு இடத்துல உட்காந்து சாப்பிடணும். அப்படி போற. இப்போ ஒரு ரொம்ப அழகான ஒரு இடம் இருக்கு, ரொம்ப அழகான ஒரு இடம். அந்த இடத்துக்கு ஆலம்வான்னு பேர். பறந்து போகும்போது ஷால்மாலி தீபத்திலேருந்து பறந்து போகும்போது பல அழகான இடங்களை கருடன் நிறைய பயணம் பண்ணியிருக்க. ஏன்னா கத்ருவையும் புத்திரர்களையும் கூட்டிட்டு சுத்தாத தீபங்கள் கிடையாது, பார்க்காத சமுத்திரங்கள் கிடையாது. ஏன்னா ஒரு கட்டத்துல கத்ரு என்ன பண்ணியிருக்கா, அங்க கூட்டின்னு போ இங்க கூட்டின்னு போ. ஒரு தடவை அவன் என்ன சொன்னா, லவண சமுத்திரத்துக்கு கூட்டிட்டு போயேன் அப்படின்னா. லவண சமுத்திரம் 7 சமுத்திரங்கள் இருக்கு. ததி சமுத்திரம், கிருத சமுத்திரம், மது சமுத்திரம், சுத்தோதகம், அந்த மாதிரி 7 இருக்கு. அப்போ
லவண சமுத்திரம்ங்கிறது உப்புக்கடல். லவண சமுத்திரம் தாண்டி கூட்டிட்டு போங்கிறதே ஒருத்தர் கூட்டின்னு போயிருக்க. லவண சமுத்திரம் தாண்டி போகும்போது அங்க ரொம்ப அழகான ஒரு இடம் ரமணீய கான்னு இருக்கும். அங்கெல்லாம் கூட்டிட்டு போய் அவளுக்கு சுத்தி காட்டியிருக்க. அப்போ அவர் அந்த சமுத்திரம் எல்லாம் போனோம்னா ரொம்ப உயரத்துல பறக்கணும். சூரியனோட கிரணங்கள் வந்து அந்த நாகங்களுடைய சருமம் வந்து ரொம்ப மென்மையானது. இப்ப கத்ருவோட புத்திரர்கள் வந்து அப்படி சூரியன் கிட்ட கருடன் மேல ஆரோக்கிச்சு போனாலும் சூரியன் கிட்ட போகும்போது அந்த சருமம் எல்லாம் கொதிக்கிறதா, அதுகள்லாம் அழறது, அம்மா கால் உடம்பு சுடுறதுன்னு. அப்ப கத்ரு தன்னுடைய மகன், அதாவது தன்னுடைய சகோதரி மகனான இந்திரனை வேண்டிக்கிறார். அப்ப இந்திரன் வந்து மழையை வர்ஷிக்கிற அந்த உஷ்ணத்தை கலப்பும் போது, அதனால கருடனுக்கு அது வரைக்கும் போயிருக்கிறதுனால கருடனுக்கு பயணம் ஒரு பெரிய விஷயம் கிடையாது. அப்ப ரமணீயக்கா போனார். இப்ப ஆலம்வா போற. ஆலம்வாங்கிற இடம் ரொம்ப அழகா இருக்கு. அது வியாசர் அதை வர்ணிக்கிறார். அவர் என்ன சொல்றார், வியாசர் அங்க பழங்கள் எல்லாம் அப்படியே தங்கமா இருக்கும், வெள்ளியும் தங்கமுமா பழங்களும் மரங்களும் இருக்கான். அவ்வளவு ரமணீயமான இடமா, மலர்கள் எல்லாம் கீழே புஷ்பங்கள்லாம் இருக்கான். ரொம்ப ஒரு நல்ல வாசனை இருக்கிற ஒரு ரொம்ப நல்ல ஆனந்தமான ஒரு இடமா இருக்கான். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அந்த ஆலம்வாக்கு போற அங்க வந்து பல தெய்வீக மரங்கள் இருக்கு. அதுல பாக்குறார் எந்த மரத்துல உட்காந்துக்கலாம் அப்படின்னு பாக்குறதே ஒரு பெரிய ஆலமரம், வேறு மரம் பாக்குறார். அந்த ஆலமரத்தோட கிளையில நம்ம உட்கார்ந்து போன அந்த ஆலமரத்தோட கிளை 100 யோஜனை நீளமும் 700 மைல். இந்த கிளையில நம்ம உட்கார்ந்து போன்னு முடிவு பண்ற. ரொம்ப சந்தோஷமா அப்படியே போய் அதுல உட்கார்ற. இந்த இடையெல்லாம் தாங்க முடியாம அந்த கிளை அப்படியே முறியுது. அப்ப கருடன் பார்வை அவருக்கு ரொம்ப கூர்மை. இந்த கிளைக்கு அடியில பாக்குற சின்ன சின்ன உருவம் தோன்றது. அந்த கிளைக்கு அடியில நிறைய பேர். அந்த கிளை இவ்வளவு நீளமா இருக்கு, ரொம்ப நீளம். அடியில சின்ன சின்ன சின்னதா ரிஷிகள் தலைகீழா தொங்கினா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கு. கூர்மையா பாக்குற. வியாசர் வந்து கட்டை விரல் உயரங்கிறார். ஆனா அவ குண்டூசி அளவுதான் இருப்பானாம். ஏன்னா தேகம் பெருசா இருந்தா தவ வாழ்க்கைக்கு அது தடையா இருக்கும். தவ வாழ்க்கைக்கு எந்த தடையுமே இருக்கக்கூடாதுன்னு அவ தங்க உருவத்தை அப்படி வச்சுன்னு இருக்கான். அந்த ரிஷிகளுக்கு வாலக்கில்யர்கள்னு பேர். அந்த வாலக்கில்யர்கள் அந்த மரக்கிளையில, ஏன்னா அந்த இடமே அந்த ஆலம்பாங்கிற இடமே தெய்வீக மரங்கள் நிறைஞ்ச இடம், தெய்வீக விருட்சங்கள் இருக்கிற இடம். அங்க ஒரு மரக்கிளையில தலைகீழா தொங்கிவாள்லாம் 60,000 பேர் தவம் பண்ணிட்டு இருக்கான். இப்போ அந்த கிளை முறியறது. உடனே கருடன் பாக்குறாரு, இது நம்ம விட்டோம்னா இவாளுக்கு ஆபத்து ஆயிடும்னு. உடனே என்ன ரெண்டு காலிலையும் இவா இருக்கா, இந்த சுப்ரீதிகாவும் விபாவாசாவும் இருக்கா. தன்னுடைய பீக் மூக்குனால அந்த கவ்விக்கிறார், தன்னோட வாயால அந்த கிளைய கவ்விக்கிறார். கவ்விண்டு இவாளுக்கு ஊரு வராத இடத்துக்கு போனோம்னா அப்படியே எடுத்துட்டு பறக்கிற. இப்ப இந்த வாலக்கில்யர்கள் பார்த்தா, இந்த ரிஷி வாலக்கில்யர்கள் ரிஷி அவளை பத்தி இப்ப நம்ம மகாபாரதத்துல பாக்குறோம். இதுல என்ன ஆச்சரியம்னா, தமிழ் இலக்கியத்துல சங்க இலக்கியங்கள் இருக்கு. சங்க இலக்கியங்கள்ல 8 தொகை 10 பாட்டு, இதுதான் சங்க இலக்கியங்கள். 8 தொகைங்கிறது நற்றிணை, நல்ல குறுந்தொகை, ஐங்குறு நூறு, ஒத்த பதிற்று 10, ஓங்கு பரிபாடல், கற்றறிந்தார் ஏத்தும் கலியோடு அகம்புறம் என இத்திரத்தை 8 தொகை. கலிங்கிறது கலித்தொகை, அகம்புறம்ங்கிறது அகநானூறு, புறநானூறு. அதே மாதிரி 10 பாட்டுன்னு இருக்கு. திருமுருகாற்றுப்படை, பொருணர் ஆற்றுப்படை, மலைப்படுகடாம், இந்த மாதிரி நிறைய இருக்கு. இதுல இந்த 8 தொகை நூல்கள்ல புறநானூறுல புறநானூறுல 43வது செய்யுள். அந்த செய்யுள் நிலமிசை வாழ்தல் அப்படின்னு ஆரம்பிக்கிறது. நிலமிசை வாழ்ந்தது ஆரம்பிக்கிற புறநானூற்று 43வது செய்யுள்ல வாலக்கில்யர்களை பத்தி குறிக்கப்பட்டுள்ளது சங்க இலக்கியங்கள்ல, தமிழ் சங்க இலக்கியத்துல. இது மட்டும் இல்லாம 10 பாட்டுல 10 பாட்டுல திருமுருகாற்றுப்படை, கீரர் எழுதின திருமுருகாற்றுப்படையில அவரும் வாலக்கில்யர்களை பத்தி எழுதுறார். இதுல என்ன எழுதுறான்னா, வாலக்கில்யர்கள் காற்றையே உணவாக கொண்டவர்கள் அப்படின்னு எழுதுறார். வியாசர் சூரிய கிரணங்களை உணவாக கொள்றா அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். அவ வந்து இயற்கையிட்டேருந்து சக்தியை எடுத்துக்கிறான், தன்னோட உடலை ரொம்ப சின்னதா வச்சுட்டு. ஏன்னா அப்பதான் தன்னுடைய தவ வாழ்க்கைக்கு எந்த ஊரும் வராது அப்படின்னு சொல்லி. இந்த வாலக்கில்யர்கள் 60,000 பேருடைய பெற்றோர் யாருன்னு பார்த்தா, கிருதுன்னு ஒரு ரிஷி, சன்னதி அவ ரிஷி பத்தி, அவளுடைய புத்திரர்கள் தான் இந்த வாலக்கில்யர்கள். அதனால இவளெல்லாம் தூக்கிண்டு, இந்த கிளைய தூக்கிண்டு அப்படியே பறந்து திருப்பி தந்தை கிட்ட போற. இந்த வாலக்கில்யர்களா அப்படியே ஸ்தம்பிச்சு போயிருக்கா வைனத்தை என்னை பார்த்துட்டு.
இந்த யானையை பார்க்கறா, இவ்வளவு யோஜனை உயரமும் அகலமும் இருக்கு. ஆமையை பார்க்கறா. இந்த வைனத்தேயர், அவளுக்கு தெரியும் இது வினத்தையோடைய மகன். குரு அப்படின்னா, குருன்னா ஆச்சாரியர் குரு. இன்னொன்னு ஹெவி, பாரமானதுக்கும் குருன்னு சொல்லுவா. லகுங்கிறது கொஞ்சம் எடை குறைச்சலா இருக்கு. இப்போ இந்த வாழக்கிளியர்கள் ரொம்ப ஆச்சரியப்படுறான். ஆஹா, நம்ம எத்தனையோ வாழ்க்கையில பலசாலிகளை பார்த்திருக்கோம் பெரிய, ஆனா இவனை போல ஒருத்தரை நம்ம பார்க்கவே முடியாது. இவனுக்கு குருடன்னு பேர், கருடன்னு பேர் வைக்கணும். ஏன்னா குருன்னு வரதுனால அந்த பேரை ஆக்கும்போது குருன்னு வராது, கருன்னு மாறும் இலக்கணத்தினால. கருடன் அன்னிலேருந்து தான் அந்த வாழக்கிள்ளியர்களுக்கு அப்புறம் தான் கருடன்கிற பேர் இருக்கு. அது வரைக்கும் வைனத்தையன்கிற பேர் இருக்கு, சுபர்ணன் இருக்கு, அழகான இறகை உடையவர். சம்ஸ்கிருத பாஷையில ஒரு பேருங்கிறது பேர் மட்டும் இல்லை, அந்த ஒரு பண்பை குறிக்கும். சுபர்ணன்னா, பர்ணம்னா சிறகு, அழகான, சூனா நல்ல அழகான சிறகுகளை உடையவன் அப்படின்னு. அதனால அதுக்கப்புறம் இப்ப கருடன் அப்படிங்கிற பேரை கொடுத்துட்டா வாழக்கிள்ளியர்கள் ரொம்ப ஆச்சரியப்படுறான், ரொம்ப சந்தோஷப்பட்டு பேரை கொடுக்குறா. அவ தந்தையோட திருப்பி எடுத்துட்டு கந்தமாதன பர்வதத்துக்கு போற. அப்பா நான் என்ன பண்ணுவேன் இவாளெல்லாம்ன்றதுக்கு, இவாளெல்லாம் அந்த கிளைய இவாளெல்லாம் பத்திரமா நீ இறக்கிட்டோ, இந்த கிளைய ஆள் அரவம் இல்லாத இடத்துல போய் வச்சுட்டு வந்துடும். அப்புறம் அதே மாதிரி இவாளெல்லாம் பத்திரமா இறக்குற. அவள்லாம் இவருக்கு ஆசீர்வாதம் பண்றான். அண்ணா ஆசீர்வாதம் எல்லாம் பண்ணி, ஏன்னா எந்த மிஷன் இம்பாசிபிள்னு அவர் போறது, கருடன் போறது. ஏன்னா அமிர்தத்தை எடுத்துட்டு வர்றது வேற ஒரு தீபத்துல இருக்கிறவாளோ வேற ஒரு லோகத்துல இருக்கிறவாளுக்கோ அது ஏற்றது கிடையாது. அப்போ நமக்கு ஒரு கேள்வி வரலாம், ஓ இந்த அசுரர்கள்லாம் கெட்டவாளா, அப்ப தேவர்கள் மட்டும்தான் வசதியா? அப்படி கிடையாது. அசுரர்களும் தேவர்களுடைய பெற்றோர்களுக்கு பிறந்தவர்கள் தான். சில சாபங்கள்னால, சில தீய செயல்கள்னால அவ அசுரரா பிறக்கிறா இந்த தேவர்கள், அவ்வளவுதான். மற்றபடி மனுஷா அவ எல்லாருமே ஒண்ணுதான். இப்போ அப்பா சொன்ன மாதிரி இவர் என்ன பண்றார், திருப்பி அந்த மரக்கிளையை தூக்கிண்டு நேரா போய் 1,00,000 யோஜனை பறக்கிறாராம். வியாசர் சொல்றார், அவ்வளோ தூரம் பறந்து யாருமே இல்லாத ஒரு பகுதியில போய் அந்த மரக்கிளையை வைக்கிறார். ஒரு மலை பகுதியாக அங்க போய் அதை வச்சுட்டு அந்த யானையையும் ஆமையையும் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நேரா அவ்வளவுதான், இனிமே நான் ஸ்டாப் நேரா பறந்து சுவர்லோகத்துக்கு போறார். அப்போ அவர் சுவர்லோகத்துக்கு போற வழியிலேயே அங்க தேவலோகத்துல கிடுகிடுங்கிறது. தேவலோகத்துல இந்த தேவர்களுடைய அஸ்திரங்கள்லாம் இருக்குமே, அதெல்லாம் ஒண்ணுத்தோட ஒண்ணு முட்டிக்கிறதாம். அந்த கதைகளும் வாளும் வேலும் வில்லும் அதெல்லாம் ஒண்ணுத்துக்கு ஒண்ணு முட்டிக்கும். ஒரே புகை மண்டலமா இருக்கு, எல்லாம் ஆடுறது. வாளுக்கு ஒண்ணும் புரியல. தேவேந்திரனுக்கு ரொம்ப கலக்கமா இருக்கு. ஏன்னா தேவேந்திரனுக்கு பூலோகத்துல இருக்கிற ஒரு ராஜா அஸ்வமேத யாகம் பண்ணினாலே தேவேந்திரனுக்கு பயமா இருக்கும். ஆஹா, நம்ம பதவிக்கு வேற ஒருத்தர் வராருன்னு. அப்போ இதெல்லாம் ஆடுறது தேவேந்திரனுக்கு ரொம்ப பயமா போயிடுது. உடனே தேவேந்திரன் நேரா யார்கிட்ட போற, குரு கிட்ட போற. ப்ரஹஸ்பதி கிட்ட போய், குருவே தேவலோகமே ஆடுறது, சுரலோகம் ஆடுறது, இது யாருடைய சதி, இது என்னது, ஏதாவது அசுரர்கள் ஏதாவது மாயம் பண்றாளா? இல்ல தேவாசுர யுத்தம்னா நடந்துருக்கேன், இப்போ இது என்ன மாயம், எனக்கு ஒன்றும் புரியலையே, இது என்னதுங்க. அப்போ தேவகுரு ப்ரஹஸ்பதி சொல்றாரு, இந்திரா இது நீயா வரவழைச்சிட்டுது. தேவலோகத்துக்கு வந்த இந்த துர்நிமித்தங்கள் இதெல்லாம் நீ வரவழைச்சுண்டது. என்ன நான் என்ன பண்ணினேன் அப்படிங்கிறார் இந்திரன். அப்ப ப்ரஹஸ்பதி சொல்றார், நீ கொஞ்சம் யோசிச்சு பாரு. பல வருஷங்களுக்கு முன்னால கஷ்யப பிரஜாபதி ஒரு பெரிய யக்னம் பண்ணின. அந்த யக்னத்துக்கு நீ நான் கொண்டு வரேன்னு நீ சொன்ன, தேவலோகத்துல இருந்து நான் கொண்டு வரேன்னு அவர் எல்லா ரிஷிகளையும் கூப்பிட்டார், தேவலோகத்துல இருக்கிற எல்லாரையும் கூப்பிட்டார். கஷ்யப பிரஜாபதிக்கு நீ போனியே, அந்த யக்னத்துல என்ன நடந்தது யக்னத்துக்கு முன்னால அப்படிங்கிற. அப்ப இந்திரன் யோசிச்சு பாக்குற, பல வருஷங்களுக்கு முன்னால, பல ஒரு 1000 வருஷத்துக்கு முன்னால, அப்படிதான் நம்ம இப்ப கணக்கு வச்சோம். 1000 வருஷங்களுக்கு முன்னால கஷ்யப பிரஜாபதி ஒரு யக்னம் பண்ற. அப்போ அவர் கத்ருவினத்தைய திருமணம் பண்ணியாச்சு, ஆனா இன்னும் புத்திர பாக்கியத்துக்கு அவர் தயாராக. அப்ப அவர் ஒரு பெரிய யக்னம் பண்ணும் போது எல்லாரையும் அழைக்கிறார். அப்ப இந்திரன் யக்னத்துக்கு உண்டான கிருதத்தை நான் கொண்டு வரேன் அப்படிங்கிறான் இந்திரன். அதுக்கு எவ்வளவு நெய் தேவைப்படும் எல்லாம் நான் கொண்டு வரேங்கிறான். ஒவ்வொருத்தரும் யாகத்துக்கு தங்களால் ஆன திரவியங்களை கொண்டு வர. அந்த எவ்வளவு திரவியம் கொண்டு வரோம், என்ன திரவியம் கொண்டு வரோங்கிறது முக்கியம் இல்லை. ஒரு இலைய கொண்டு வந்தா கூட, ஒரு பத்திரத்தை, அப்படித்தானே நமக்கு கீதாச்சாரியன் சொல்ற, ஒரு பத்திரம் பக்தியோட கொடுக்கணும், வினயத்தோட கொடுக்கணும், அகங்காரம் கூடாது அப்படின்னு தானே சொல்ற.
ஒரு இலைய கொண்டு வந்தா கூட போறோம் அப்படின்னு நினைக்கும் போது இந்திரன் வந்து நான் யாகத்துக்கு நான் நெய் கொண்டு வரேன்னு அவ்வளவு பெருமையா, அவ்வளவு தன்னுடைய சைன்யங்கள், தன்னுடைய மற்ற தேவர்கள்லாம் புடைசூழ பெரிய பெரிய பானைகள்ல வந்து நெய் வந்துன்னு இருக்கு. இந்திரன் யானையிலையும் வரா, நாக்குத்திரையில வரா, பல இதுல வரா, வந்துன்னு இருக்கிறத என்ன ஆறுது, அந்த பூமியில இந்த கஷ்யப்பர் நடத்துற யக்னத்துக்கு வந்துன்னு இருக்கா இவாள்லாம். அதே மாதிரி கஷ்யப்பர் இருக்கிற அதே வனத்துல பல ரிஷிகளும் வரா, பல திரவியங்களை எடுத்துட்டு வரா. அப்ப என்ன ஆறுது, அந்த பூமியில ஒரு பசு நடந்து போனதுனால அந்த கால் குழம்பு பட்டு பூமியில ஒரு சின்ன டென்ட், ஒரு சின்ன பள்ளம் உண்டாருது. அந்த பள்ளத்துல கொஞ்சம் மழை நீர் தங்கிடுறது. அந்த மழை நீர்ல இந்த யக்னத்துக்காக வந்த வாலக்கில்யர்கள் மாட்டின்றோம். இப்ப நம்ம யோசிச்சு பார்க்கணும், வாலக்கில்யர்கள் வந்து அந்த ஒரு பசுவுடைய கால் குழம்புனால வந்த ஒரு சின்ன பள்ளத்துல வந்த தண்ணியில மாட்டிக்கிறான்னா அவ எவ்வளவு சின்னவாளா இருப்பான். அதாவது மூர்த்தி சிறிதுனாலும் கீர்த்தி பெருசவாளு. அப்போ இந்த பாக்குறேன், பார்த்த உடனே அப்ப இந்திரன் தான். இவா என்ன பண்றா, இவா அந்த அவ்வளவு வாலக்கில்யர்களும் ஒரு பலாச இலையை எடுத்துட்டு வரா யக்னத்துக்கு பலாச இலை ரொம்ப பவித்திரம். அப்படிதான் பார்க்கலாம். அதாவது நம்ம இதுல இருந்து பல விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இந்திரன் வந்து நெய் கொண்டு வரலாம், குடங்குடமா கொண்டு வரலாம். ஒரு இலையை எடுத்துட்டு வரா, அவ்வளவு வினயத்தோடையும் அந்த யக்னத்துல இருக்கிற ஸ்ரத்தையோடையும் வரா. அந்த தண்ணியில மாட்டின்றோம். இப்ப இந்திரன் பார்த்துட்டு ஒண்ணு ஏதாவது உதவி இருக்கு, இல்ல உதவி இஷ்டம் இல்லைன்னா பார்க்காத மாதிரி போயிருக்கேன். ஆனா இந்திரனுடைய சுபாவம் அவனை விட்டு வைக்குமா? அவன் விழுந்து சிரிக்கிறான். அவனுக்கு தமாஷா இருக்கு. இந்த வாலக்கில்யர்கள் வந்து ஒரு இலை, ஒரே ஒரு பலாச இலை. இந்த பலாச இலை என்னன்னு நான் அப்புறம் தேடி பார்த்தேன். அதுக்கு வந்து பியூட்டியா மோனோஸ்பெர்மான்னு ஒரு இடத்துல இருக்கு, பியூட்டியா ஃப்ராண்ட்ரோசான்னு இன்னொரு இடத்துல இருக்கு. ரெண்டும் ஒரே வகையை சேர்ந்ததுதான். அந்த பலாச இலை அதனுடைய தன்மை என்னன்னா, அந்த பியூட்டியா மோனோஸ்பெர்மாங்கிறது கொஞ்சம் லெதரியா இருக்குமா அந்த இலை. ஆடுகள் அதை தின்னாடும் அந்த இலை. இது வந்து யக்னத்துக்கு ரொம்ப முக்கியமா. என்ன போட்டிருக்கு நான் தேடி பார்த்ததுல அப்படின்னா, யார் தேடினாலும் கிடைக்கும், இது இல்லை, அது ஒரு பெஸ்டிசைடுன்னு போட்டிருக்கு. அதாவது தீய விஷயங்களை எல்லாம் அழிக்கக்கூடியது. அந்த இலைக்கு அந்த ஒரு தன்மை இருக்குன்னு போட்டிருக்கு. பியூட்டியா ஃப்ராண்ட்ரோசான்னு பார்த்தா அது ஒரு மருந்து மாதிரி செயல்படக்கூடியது அப்படின்னு இருக்கு. அப்படி ஒரு அபூர்வமான இலைய பக்தியோட எடுத்துட்டு வர இந்த வாலக்கில்யர்களை பார்த்து இந்திரன் விழுந்து சிரிச்ச உடனேயே அந்த க்ஷணமே வாலக்கில்யர்களுக்கு கோபம் ஏற்பட்டு, நீ இப்படி சிரிக்கிற எங்களை பார்த்து அப்படின்னு சொல்லி உடனே இந்த இடத்துலயே எந்த தண்ணி எந்த ஜலத்துல அவ விழுந்து மாட்டின்னு இருக்காளோ அந்த இடத்துலயே அவளுடைய சக்தினால தபோ வலிமையால ஒரு யக்ன குண்டத்தை உருவாக்கி ஒரு யக்னத்தை பண்ணிடுறா. ஷட நேரத்துல இது நடக்கிறது. அவளுக்கு அப்படித்த ஒரு தபோபலம். வாலக்கில்யர்களுக்கு எப்பவுமே உருவு கண்டு எல்லாமை வேணும். ஒரு திருக்குறள் இருக்கு, உருவு கண்டு எல்லாமை வேண்டும், உருட்பெரும் தேர்க்கு அச்சாணி அன்னார் உடைத்து. அச்சாணி எவ்வளவு முக்கிய ஒரு தேர்க்கு. இந்த வாலக்கில்யர்கள் அப்படி ஒரு இந்த யக்னத்தை பண்ண ஆரம்பிச்சுடுறா. இந்திரனுக்கு இப்ப பயம் வந்துடுறது. உடனே நேரா கஷ்யப பிரஜாபதி, இந்திரனும் அவரோட புத்திரர் தானே, கஷ்யப பிரஜாபதிட்ட போய் இந்த மாதிரி நான் வந்து இந்த வாலக்கில்யர்கள் ஏதோ ஒரு யக்னம் பண்றா அப்படின்னா, உடனே அவர் வந்து, மகனே நீ பெரிய பிழை செஞ்சுட்ட. இல்ல என் மகன் தேவேந்திரன் செஞ்சது சரி. இந்த ரிஷிகள் அந்த மாதிரியான சிந்தனையெல்லாம் கிருதயுகத்துல கிடையாது. உடனே வந்து, மகனே நீ பிழை பண்ணிட்ட, இப்பவே அவட்ட போய் சரணடைஞ்சிடும், வேற வழி மார்க்கமே கிடையாது, யார்கிட்டையும் நீ போய் இதுக்கு கேட்க முடியாது. இந்திரன் வேகமா வந்து அவ காலில் விழறான். ஆனா அதுக்குள்ள அவ வந்து ஒரு முடிவு பண்ணி யக்னத்துக்கு சங்கல்பம் பண்ணி யக்னம் பண்றான். அவா பண்ணின யக்னம் என்னன்னா, இந்த இந்திரனை தோற்கடிக்க நாங்க ஒரு இந்திரனை உருவாக்குறோம். அந்த இந்திரன் இனிமே அவன் இந்த இந்திரனை தோற்கடிச்சிருவான். ஏன்னா இந்திர பதவிங்கிற மமதியால தானே நீ சிரிச்ச எங்களை பார்த்து அப்படின்னு வார்த்தை யக்னம் பண்ணியாச்சு. இப்ப கஷ்யப்பர் வர வருத்தம் தெரிவிக்கிறார், இந்திரன் வருத்தம் தெரிவிக்கிறான். இவா வந்து சாபத்தெல்லாம் மாத்த முடியாது, ஆனா ஒண்ணு பண்ணலாம். அவ சொல்றா, சரி நாங்க உருவாக்குற இந்திரன் பட்சிகள்ல இந்திரனா இருப்பான். இந்திரன்கிறதே ஒரு அரச பதவியை குறிக்கிறது. ராஜேந்திரன்னா ராஜாக்களில் இந்திரன். இப்ப கஜேந்திர மோட்சத்துல கஜேந்திரன் ஏன் பேர் வருது? கஜங்களுக்கெல்லாம் அது இந்திரன். அது வந்து யானைகளின் அரசர். அந்த முதல வாயில மாட்டின்ற யானைக்கு கஜேந்திரன் பேர். அதனால நீ இந்திர பதவி தானே உன்னை போட்டு ஆட்டி படைச்சு உனக்கு மமதையை தந்தது. அதனால நான் இப்ப வந்து பட்சிகளின் இந்திரனா இருப்பான். நாங்க உருவாக்குற இந்திரன், அந்த இந்திரன் உன்னை தோற்கடிப்பான், அதுல மாற்றம் வராது அப்படின்னு சொல்லி
இப்போ ஒன்றும் பண்ண முடியாது. இத பிரகஸ்பதி ஞாபகப்படுத்துறார் இந்திரனுக்கு. ஏய், நீ வரவழைச்சுண்டது இது. இன்னைக்கு தேவலோகம் ஏன் ஆடுறது, ஏன் அஸ்திர சஸ்திரங்கள்லாம் இப்படி ஒன்னுத்தோட அஸ்திரம் சஸ்திரம்க்கு வித்தியாசம் இருக்கு. இப்போ அஸ்திரம்ங்கிறது எது, சஸ்திரம்ங்கிறது இப்போ நம்ம அந்த ஆயுதங்கள்லாம் சொல்றோம் இல்லையா, அது அசஸ்திரம். அஸ்திரம்ங்கிறது எந்த ஒரு பொருளையும் அஸ்திரமாக்கிட முடியும், அதுதான் அஸ்திரம். சஸ்திரம்ங்கிறது வெப்பன். அஸ்திரம் எது வேணா வெப்பனா இருக்கலாம். ஒரு தர்பையை எடுத்து நம்ம அதை அஸ்திரமாக்கலாம், அதுக்கு உண்டான மந்திரத்தை சொல்லி பிரம்மாஸ்திரமா ஆக்கலாம், எதை வேணா ஆக்கலாம். அதுதான் சஸ்திரம்ங்கிறது தான் வெப்பன். அஸ்திரம்ங்கிறது ஒரு மந்திர சக்தி மூலமா எந்த பொருளையும் ஒரு வெப்பனா ஆக்கக்கூடியது, ஒரு சஸ்திரம். இப்போ இங்க இருக்கிற சஸ்திரங்கள்லாம் ஒண்ணுத்தோட ஒண்ணு முட்டிக்கிறது, முட்டி தீப்பொறி வருது, புழுதி பறக்கிறது, கண்ணு தெரியல. இப்போ தேவேந்திரனுக்கு எல்லாம் நீ வரவழைச்சுண்டதுதான், உன்னுடைய துர்குணத்தினால துர்நடத்தையால நீ வரவழைச்சுண்டது அப்படின்னு பிரகஸ்பதி சொல்ற. இப்ப தேவேந்திரனுக்கு தேவலோகத்தை காப்பாற்றணும், ஏன்னா அமிர்தத்தை எடுக்க கருடன் வரான் அப்படிங்கிறத பிரகஸ்பதி சொல்லிடுற. இந்த புழுதி பறக்கிறதுக்கு இதெல்லாம் நீ வரவழைச்சுண்டது, ஒருத்த தோற்கடிக்கிறதுக்கு ஒருத்தன் வருவான்னு சொல்லியிருக்குல்ல பக்ஷி அரசன், பக்ஷிராஜன் ஒருத்தன் வருவான் இருக்கு. அந்த பக்ஷிராஜன் இப்ப வந்துட்டு இருக்கான், அவன் உன்னை தோற்கடிக்க போறான், அவன் அமிர்தத்தை எடுத்துட்டு போறான். இதுதான் நடக்கிறதுன்னு பிரகஸ்பதி சொல்றான். உடனே தேவேந்திரன் பயந்து வர, அதுக்குள்ள இந்த கதையெல்லாம் நடக்கிறதுக்குள்ள அங்க தேவலோகத்துல காவலுக்கு வச்சுட்டு தானே வர. இந்திரன் பிரகஸ்பதியை பார்க்க வரத்துக்கு முன்னால அஸ்வினி குமாரர்கள், துவாதச ஆதித்யர்கள், முக்கோடி தேவர்கள், துவாதச ஆதித்யர்கள், ஏகாதச ருத்ரர்கள், தைத்தியர்கள், கந்தர்வர்கள், யக்ஷர்கள் எல்லாரையும் காவல் வச்சுட்டு வந்திருக்கான். இப்ப இவா 2 பேரும் பேசிட்டு இருக்கிற நேரத்துல அங்க எல்லாம் முடிஞ்சது. கருடன் எல்லாம் சூப்பர் ஸ்பீடு இல்லையா, எல்லாம் முடிஞ்சாச்சு. அங்க வந்தா அங்க யுத்தம், பயங்கரமான ஒரு யுத்தம். அந்த யுத்தத்துல எல்லாரும் தெரிச்சு ஓடுறானவா, கண்ணே தெரியலையா ஒவ்வொருத்தருக்கும். அதாவது யுத்தத்துல 4 வகை யுத்தம் இருக்கு. ஒண்ணு மந்திர யுத்தம். மந்திர யுத்தம்ங்கிறது ராஜதந்திரத்தின் மூலமா செய்யற யுத்தம், டிப்ளமேட்டிக் மூவ்ஸ் அதை வச்சு செய்யற யுத்தம். இன்னொன்னு பிரகாஷ யுத்தம். பிரகாஷ யுத்தம்ங்கிறது நேரடியான யுத்தம், இப்ப குருட்சேத்திரத்துல நடந்தது பிரகாஷ யுத்தம். இன்னொன்னு குடா யுத்தம். குடா யுத்தம்ங்கிறது மறைஞ்சு நின்று யுத்தம் புரியுது, அதுவும் யுத்த சாஸ்திரத்துல சில காலங்கள்ல அனுமதிக்கப்பட்டிருக்கு குடா யுத்தம். இன்னொன்னு உபஜபா யுத்தம். இந்த உபஜபா யுத்தம்ங்கிறது மனோதத்துவ ரீதியாக தாக்குதல் ஏற்படுத்தக்கூடியது. யுத்தங்கள்ல இந்த மாதிரி பல விதம் இருக்கு. இப்ப கருடன் பிரகாஷ யுத்தத்துல இருக்க, நேரடியா எல்லாரையும் விரட்டுறதுன்னு முடிவு பண்ணியாச்சு. எல்லாம் ஒருத்தருக்கும் கண்ணே தெரியல. தேவர்களுக்கு அஸ்திரங்கள்லாம் இருக்கு, தேவலோகமே ஆடுறது. அஸ்வினி தேவர்கள் வடக்கு பக்கம் ஓடுறா, ஏகாதச ருத்ரர்கள், அஷ்ட வசுக்கள் அவ தெற்கு பக்கம் ஓடுறா. அப்புறம் மேற்குல துவாதச ஆதித்யர்கள், 12 பேர், துவாதசம்னாலே 12 ஆதித்யர்கள், அவ அந்த பக்கம் ஓடுறா, மேற்கு பக்கம் ஓடுறா. கிழக்கு பக்கம் தைத்தியர்கள் ஓடுறா. எல்லாரும் தைத்தியர்கள் ஓடுறா, கிண்ணறர்கள் ஓடுறா. இதெல்லாம் பார்த்த உடனேயே ஒருத்தருக்கும் கண்ணு தெரியல. யாரு அந்த இடம் அப்படியே ஒரு என்ன நடக்கிறது என்னங்கிறது தேவர்களுக்கே எதுவுமே தெரியல. ஒருத்தருக்கும் கண்ணையும் திறக்க முடியல, பார்க்கவும் முடியல. ஒரே புழுதி மண்டலம், எல்லாம் பயங்கர ஓசை, நெருப்பு பொறி தெரிக்கிறது, எல்லாம் செதறி ஓடிடுறா. இப்ப கருடன் வேகமா வர. இப்பதான் அவர் ரொம்ப வேகமா செயல்படணும். இப்ப இந்திரன் வரத்துக்குள்ள, ஏன்னா இவாளெல்லாம் துரத்தியாச்சு, எல்லாரும் செதறி ஓடியாச்சு. அப்ப அப்படி வர வியாசர் இந்த கட்டத்துல அவர் என்ன ஓமை சொல்றாருன்னா, அந்த கருடன் இந்த யுத்தம் பண்ணினத ஊழி காலத்துல சிவபெருமானுடைய நடனத்துக்கு அவர் உபமானமா சொல்ற. இந்த பிரளய காலத்துல சிவபெருமான் நடனம் ஆடுவார் இல்லையா, ஊழி காலத்துல சிவபெருமான் அத பினாகபாணிங்கிற அந்த சிவபெருமானுடைய நடனம் எப்படி இருக்குமோ அப்படி கருடனுடைய அவருடைய அந்த யுத்தம் அப்படி இருந்துதான். அப்படி வியாசர் எழுதுற. அதுக்கப்புறம் இவாளெல்லாம் துரத்தி அடிச்சுட்டு அதுக்கப்புறம் போனா அந்த கலசம், அமிர்த கலசம் இருக்கிற இடம் சுத்தி அக்னி, காவலுக்கு நாகங்கள். இந்த நாகங்கள், அந்த நாகங்களுடைய வாயிலேருந்து அக்னி வந்துட்டு இருக்கு, வேகமா வந்துட்டு இருக்கு. கண்களில் இருந்த விஷம் அப்படியே வந்துட்டு இருக்கு. அந்த இடமே ரொம்ப இருக்கு. உடனே கருடன் என்ன பண்ற, அது வியாச மகாபாரதத்துல இது எவ்வளவு துல்லியமா போட்டிருக்கானா, 90 முறை 90 வாய்கள், 90 into 90 அத்தனை வாய்களை அவர் உருக்கொண்டு
கருடர் வந்து அஷ்ட சித்திகளும் அவருக்கு கைவரக்கூடியவர். இப்போ நாகங்கள்லாம் அவளுக்கும் வரும், அவள் வந்து உருமாறிக்கு இல்லையா, அவளுக்கும் சித்திகள்லாம் தெரியும். இப்போ இவர் என்ன பண்றாரு, நேராக போய் நதிகளில் இருக்கிற அவ்வளவு நீரையும் வாயில் எடுத்துட்டு வர 90 × 90 அத்தனை வாய்களை உருவாக்கிண்டு அவ்வளவு நதி நீரையும் கொண்டு வந்து அந்த நெருப்பை அணைச்சு அந்த நாகங்களுக்கு என்னென்ன புழுதியையும் பறக்க விட்டு தன்னுடைய சிறகுகள்னால அந்த நாகங்களுக்கு என்ன நடக்கிறதுன்னு தெரியாம அப்பவும் அந்த கலசம் வந்து ஒரு பெரிய சக்கரம் இருக்கு. அந்த சக்கரத்துல கூர்மையான பற்கள் இருக்கு. அதாவது ஒரு பிளேடு எப்படி இருக்குமோ அவ்வளவு ஷார்ப்பான பற்கள். அதுக்கு நடுவுல புகுந்து பழக்கணும். தன் உருவத்தை சின்னதாக்கி ஒரு க்ஷணத்துல அந்த அமிர்த கலசத்தை எடுத்துட்டு வெளியில வந்தோம். இப்பதான் தேவேந்திரன் பிரகஸ்பதியோட பேசிட்டு வர வெளியில அதுக்குள்ள இங்க எடுத்துன்னு வந்தாச்சு. இங்க எடுத்துட்டு வந்த உடனே அப்போ இந்திரன் வந்து இந்திரனுக்கு இருக்கிற இப்ப இந்திரனோட ஒரு ஆயுதம் கையில இருக்கு. பிரகஸ்பதியை பார்க்க போயிருக்கிறத வஜ்ராயுதத்தை எடுத்துன்னு போயிருக்காரு கையில, தன் கூட்ட பூவை வச்சுக்கிறது. அதனால இந்திரன் என்ன பண்றாரு, எப்படியாவது தடுத்தாகணும். ஏன்னா தேவர்களை நம்பி பிரயோஜனம் எல்லாம் எல்லாரும் ஓடி போயாச்சு. இப்ப யாராலையும் இந்த கருடனை தடுக்க முடியாது போல இருக்கு. நீ தோத்து போயிடுவ, உன்னை ஜெயிப்பான்னு வேற சாபம் இருக்கு. அதனால அவன் அமிர்தத்தை எடுத்துட்டு போனோங்கிறது சங்கல்பம், அது நடந்தே தீரும். ஆனா இதை தடுத்தே ஆகணும். ஏன்னா அந்த நாகர்களுக்கு இந்த அமிர்தம் போகக்கூடாது. ஏன்னா அங்க கத்ருவோடைய புத்திரர்கள் நாகங்கள்ல ஒரு சிலரை தவிர பாக்கி எல்லாரும் ரொம்ப தீயவர்கள். இப்போ ஒரு கேள்வி வந்தது, இந்த மகாபாரதத்தை ஜனமேஜயர் கேட்டுக்கிற யார்கிட்டேந்து வைஷம்பாயனர் சொல்ற மகாபாரதத்தை ஜனமேஜயர் கேட்கறதே இது நடக்கும்போது அப்போ சில கேள்விகள் வரும். ஏன் கத்ரு இந்த மாதிரி சாபம் கொடுத்தத மற்ற தேவர்களோ கடவுள்களோ யாரும் தடுக்கல அப்படின்னா, அந்த தீய புத்திரர்கள் அவர்கள் அழியணுங்கிறது ஒரு இருக்கு. அது கத்ருவாயால சாபமா வந்ததுனால யாரும் தடுக்க. அப்போ இந்திரனுக்கு என்ன பயம்னா, அடாடா இந்த நாக புத்திரர்கள்ல ஒரு சிலர் தான் ரொம்ப நல்லவர்கள், லைக் சேஷன், வாசுகி இவா போன்றவர்கள் தான். மற்றவா கையிலலாம் இது போயிடக்கூடாது, இது எப்படியாவது தடுக்கணும், என்ன பண்ணானே தெரியல அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டு இந்திரனுக்கு ஒன்றும் பண்ண முடியாது. எதிராளியோட தான் சண்டை போட்டு ஜெயிக்க முடியாது. இருக்கிற ஒரே ஆயுதம் வஜ்ராயுதம். அந்த வஜ்ராயுதத்தை கருடன் மேல வீசி போடும். இப்போ இந்த வஜ்ராயுதத்துக்கு பின்னால ஒரு விருத்தாந்தம் இருக்கு. இந்த ஒரு காலத்துல தேவர்கள் எல்லாம் பார்க்கடலை கடைய போகும்போது அவ அஸ்திரங்கள், அவளுடைய சஸ்திரங்கள் எல்லாம் ததிச்சி அப்படின்னு ஒரு ரிஷிட்ட படிச்சுட்டு போறோம். அந்த ரிஷி என்ன பண்ற, நீங்க இதை பார்த்துக்கோங்க, நாங்க வரோம், நாங்க இன்னும் சக்தி இன்னும் கொஞ்சம் ஆற்றல் பெற்றுட்டு வரோம், அப்பதான் அசுரர்களோட போராடி ஜெயிக்க முடியும் அப்படின்னு ரிஷிட்ட கொடுத்துட்டு போறா. ஒரு ரிஷிக்கு ஒரு தவ வாழ்க்கையில இருக்கிறவாளுக்கு லௌகிக சாமான்களை வச்சுக்கிறதோ அதுகளை பாதுகாக்கிறதோ ஒத்து வர. அப்ப ரிஷி பாக்குற தன்னோட நித்திய கர்மா அனுஷ்டானங்களுக்கு இந்த ஆயுதங்கள் எல்லாம் பாத்துக்கிறது பெரிய தொந்தரவா இருக்குன்னு அவருடைய தவ வலிமையினால அவர் கொஞ்சம் தன்னுடைய மந்திரம் சொல்லி கொஞ்சம் ஜலத்தை தெளிச்சு அதை ஜலமாக்கி அந்த ஆயுதங்கள் எல்லாம் ஜலமாக்கி குடிச்சிடும். அதனால அவருடைய எலும்பெல்லாம் அந்த ஆயுதங்களுக்கு இருக்கிற அவ்வளவு சக்தியும் அவருடைய எலும்புகள்ல இருக்கு. இப்ப இவாள்லாம் திரும்பி வந்து ஆயுதங்களை கொடுங்கோங்கிறா. அப்போ என்ன ஆகுது, இவர் நான் அதெல்லாம் சாப்பிட்டுட்டேனேங்கிறா. அப்போ அந்த அசுரர்கள் இப்போ நல்ல பார்க்கடல்லேருந்து எல்லாம் கிடைச்சி திரவியங்கள்லாம் கிடைச்சி வரா. இப்போ திருப்பி பிரம்மாட்ட போறா, அப்புறம் விஷ்ணுகிட்ட போறா. அப்போ அவ சொல்றா, பிரம்மாவும் விஷ்ணுவும் சொல்றா, நீங்க ததிச்சி மகரிஷியோடைய எலும்புலேருந்து ஒரு ஆயுதத்தை பண்ணினா தேவர்களுக்கு என்னைக்கும் வெற்றி கிடைக்கும் அப்படின்னு அவன் ஒரு உபாயம் சொல்றான். இப்போ இந்திரனுக்கு இப்ப ரொம்ப சங்கடமான நிலைமை. ஏன்னா ததிச்சி மகரிஷிய போல ஒரு சிரேஷ்டரை பார்க்க முடியாது. அவர் கோபிஷ்டரோ அது மாதிரி எல்லாம் கிடையாது. ரொம்ப கௌஷீல்ய குணமுடையவர். அவர்கிட்ட எப்படி இதை கேட்கறதுன்னு ரொம்ப தயங்கி சொல்லும் போது திருக்குறள் ஞாபகம் வருது. அதாவது அன்பிலார் எல்லாம் தமக்குரியர், அன்புடையார் என்பும் உரியர் பிறர்க்கு. இது கேட்கறதுக்கு நல்லா இருக்கு. எலும்பு கூட இன்னொருத்தருக்கு தந்துருவா அன்புடையார்னா ததிச்சி மகரிஷி எலும்பு கூட தந்திருக்க. அவர் சொல்லிடுறார், எடுத்துக்கோங்க, என் எலும்புனால அந்த என் ஒத்தனோட எலும்புனால நிறைய பேருக்கு ஒரு நன்மை நடக்க போறது, நல்லதை பின்பற்றுறவாளுக்கு நன்மை நடக்க போறது அப்படின்னு தாராளமா எடுத்துக்கோங்க அப்படின்னு அவர் தன்னோட உடலை திறந்து. இப்போ அந்த ரிஷியோட எலும்புல பண்ணினதுதான் வஜ்ராயுதம். ஏன்னா இந்த எலும்புல பண்ணின ஆயுதத்தை வச்சுதான் இந்திரன் விருத்திராசுரனை வதம் செய்ய முடியும். விருத்திராசுரன் அப்படி ஒரு வரம் வாங்கியிருக்கான்.
எந்த ஆயுதத்தாலையும் மரத்தால பண்ணியிருக்க கூடாது, உலோகத்தால பண்ணியிருக்க கூடாது, உயிருள்ளதாகவும் இருக்கக்கூடாது, உயிரற்றதாகவும் இருக்கக்கூடாது அந்த ஆயுதம். அதுல நீர் இருக்கவும் செய்யணும், இல்லாமலும் இருக்கணும்னு பல விஷயங்கள் சொல்லி அவன் ஒரு வரம் வாங்கியிருக்கான் விருத்திராசுரன். இந்த விருத்திராசுரனை வதம் பண்றதுக்கு தான் இந்த வஜ்ராயுதத்தையே இந்திரன் கைக்கு இப்படிதான் வரது. ஏன்னா இந்த வஜ்ராயுதத்தால தான் அவனை வதம் பண்ண முடியும். அப்போ இந்த வஜ்ராயுதத்தை, அப்படிப்பட்ட வஜ்ராயுதத்தை கருடன் மேல வீசுறார் இந்திரன். இந்திரன் வீசும்போது கருடன் ரொம்ப விவேகி, புத்தி கூர்மை உள்ளவன், அவசர புத்திக்காரனோ கோபிஷ்டனோ கிடையாது, ரொம்ப விவேகி. ஏன்னா அம்மா நீ அந்த நிஷாதர்கள் எல்லாம் மூழ்கிக்கோ, எல்லாம் கெட்டவா, அந்த இடத்துல இருக்கிறவாள்லாம் கூட யாராவது ஒரு நல்லவா இருந்துட்டா என்ன பண்றதுன்னு அவருக்கு தோணும். அவர் அந்த வஜ்ராயுதத்தை பார்க்கும்போது அவருக்கு அது ஆயுதம்னு கண்ணுல படல. அவர் கண்ணுக்கு ததிச்சி மகரிஷி தெரியுற, கருடனோட கண்ணுக்கு ததிச்சி மகரிஷி தெரியுற. இது இந்திரன் நம்ம வேலை வீசி போட்டிருக்கான். கருடன் நினைச்சிருந்தா ஒரு க்ஷணத்துல அந்த வஜ்ராயுதத்தை கூட அவரால் ஜெயிச்சிருக்க முடியும். ஏன்னா அவருக்கு இந்திரனை நீ ஜெயிப்பேன்னு ஒரு வரம் இருக்கு. ஆனா ததிச்சி மகரிஷி தெரிஞ்சதால அவர் வணங்குற வஜ்ராயுதத்தை வணங்குற. வணங்கிட்டு எதையாவது ஒண்ணு சமர்ப்பிக்கணும், தோல்வி அடைஞ்சவா ஒண்ணு சமர்ப்பிக்கணும், தன்னோட சிறகு ஒண்ணு எடுத்து அதுக்கு சமர்ப்பிக்கணும். இப்ப இந்திரனுக்கு இந்த பிள்ளை எவ்வளவு நல்லவனா இருக்கான் அப்படின்னு ரொம்ப சந்தோஷம் வந்துடுறது. ஆனா அதே சமயம் போது தவறானவா கைக்கு போறதே அப்படிங்கிறது இருக்கு. இப்ப இந்திரன் சொல்றான் ஒரே ஒரு விண்ணப்பம். இப்ப கருடன் சொல்றான், நீங்க இந்திரன் சொல்றான் அவா முக்காவாசி பேர் தீயவா, நல்லவாளுக்கு இந்த அமிர்தத்தை சாப்பிட்டுதான் அவ வெற்றி பெறணுங்கிறது அவசியம் இல்லை, அவ பெற்றுடுவா. மற்ற நாகர்கள் எல்லாம் தீயவா, அவ கத்துரு சாபத்துப்படி அழிய வேண்டியவா, அதனால அவ அந்த அமிர்தத்தை சாப்பிடக்கூடாதுங்கிறார். அப்ப கருடன் சொல்றேன், எங்க அம்மாவை அடிப்பை தலையிலேருந்து நீக்க நான் இந்த அமிர்தத்தை கொண்டு வரேன்னு வாக்கு கொடுத்துருக்கேன் என்னுடைய தாயாருக்கு, என்னுடைய சபத்தினி மாதாக்கு வாக்கு கொடுத்துருக்கேன். நான் என்ன பண்றேன், நான் எடுத்துட்டு போறேன். அப்ப இந்திரன் சொல்ற, நீ எடுத்துட்டு போ, அப்புறம் நான் பாத்துக்கிறேன். அப்போ கருடன் அதை எடுத்துட்டு பறந்து போயிட்டு இருக்க, இந்திரன் பின்னால போற. அப்ப மகாவிஷ்ணு பாக்குற, ஐயோ இப்படி ஒரு குழந்தையா, தேவலோகத்து அமிர்தம் கிடைச்சிருக்கு, தான ருச்சி பார்க்கணும் ஒரு நிமிஷம்னு அந்த குழந்தைக்கு தோணல. தன் அம்மாக்கு கொடுக்கலாமே, அதை எதுக்கு கத்ருக்கு கொண்டு போய் கொடுக்கணும்? தன் அம்மாக்கு கொடுத்துட்டு அப்புறம் பார்த்துக்கலாம் இல்லையா? தன் அம்மாக்கு கொடுக்கணும், தனக்கு கொடுக்கணும்னு நினைக்காம அந்த சொன்ன வாக்க காப்பாற்றணுங்கிறதுக்காக இந்த குழந்தை இவ்வளவு கஷ்டப்பட்டு வரதேன்னு பகவான் கருட வாகனத்துல வர, மகாவிஷ்ணு வர, கருடனை பார்த்து, குழந்தை உனக்கு என்ன வரம் வேணும்னாலும் தரேன், ரொம்ப சிரேஷ்டதா இருக்க, ரொம்ப சந்தோஷம் அப்படிங்கிற. இப்போ ஒரு கேள்வி வரலாம், இங்க கருடன் இருக்க, கருடன் எடுத்துன்னு பாரு, மகாவிஷ்ணு எப்படி கருடன்ல வர? சில பேருக்கு அந்த கேள்வி வரலாம். இப்போ நம்ம மகாவிஷ்ணுவை எடுத்துட்டோம்னா 5 நிலையில இருக்கார் சுவாமி. பர வாசுதேவன், பரமபதத்துல இருக்கிற வியூகமூர்த்தியா இருக்கார், பார்க்கடல்ல சயன கோலத்துல இருக்கார். அடுத்தது விபவ அவதாரம்ங்கிறது ராமரா, கிருஷ்ணரா, நரசிம்மரா, வாமனனா, பல அவதாரங்கள். அந்தர்யாமி அர்ச்சாவதாரம் ஸ்ரீரங்கத்துல ரங்கநாதர், திருப்பதியில ஸ்ரீனிவாசர், காஞ்சிபுரத்துல வரதராஜர், அது அர்ச்சன். 5 நிலையில இருக்க. அதே மாதிரி கருடனுக்கும் அந்த மாதிரி நிலைகள் உண்டு. அதனால இங்க இருக்கிற கருடன், மகாவிஷ்ணு அரவணைச்சு வர கருடன் இந்த கருடனுக்கு கண்ணுக்கு தெரிய மாட்டான். ஆனா மகாவிஷ்ணு கருடன் மேலதான் வரும். கருடனுக்கும் அந்த மாதிரி நிலைகள் இருக்கு. இப்போ வர, உனக்கு என்ன வர வேணும்னாலும் நான் தரேன் குழந்தைங்கிற. இப்போ கருடன் சொல்ற, அவருக்கு எல்லாமே எதுவுமே வாங்கி, இப்போ சில பேர் கிவர்ஸ் இருப்பா, சில பேர் டேக்கர்ஸ் இருப்பா. சில பேருக்கு கொடுக்கறதுல சந்தோஷம் இருக்கும். கொடுக்கறது எவ்வளவு பெரிய சந்தோஷம். ஒருத்தர்கிட்டேருந்து நமக்கு ஒன்று கிடைக்கிறது சந்தோஷம், ஆனா கொடுக்கறதுங்கிறது எவ்வளவு பெரிய சந்தோஷம். அப்போ கருடன் சொல்றாரு, நானும் உங்களுக்கு வரம் தரேன் அப்படிங்கிற. மகாவிஷ்ணு பார்த்து, என்ன வரம் வேணுங்கிற? நான் உங்களுக்கு மேல எப்பவும் இருக்கணும், ஆகட்டும். உங்களுக்கு என்ன வரம்? நீ எனக்கு எப்பவும் கீழே இருக்கணும் அப்படிங்கிறாங்க மகாவிஷ்ணு. இப்ப இது எப்படி சாத்தியம் அப்படின்னு பார்த்தா, கருடன் மகாவிஷ்ணுக்கு வாகனமா இருக்க, கீழே இருக்க. இந்த தான் அழிச்ச வரம்படி கீழே இருக்க. இப்போ தாம் மேல இருக்கணும்னு சொன்ன, நான் உங்களுக்கு மேல இருக்கணும்னு இவரோட வேண்டுகோள். இவர் கொடுத்த வரம், இவர் கொடுத்தது அவர் கேட்டது கீழே இருக்கணும்.
இவர் வேண்டியது மேல இருக்கிறது. அதனால நீ எப்பவுமே கொடியாக கருடத்வஜனாக இருப்பாய். ஆதிசங்கர கனகதார ஸ்தோத்திரத்துல வரும் தேவதேவதேதி கருடத்வஜ சுந்தரீதி. வெங்கடேஸ்வர சுப்பிரபாதத்துல கௌசல்யா சுப்ரஜா ராமபூர்வா சந்தியா பிரவர்த்ததே உத்திஷ்ட நரசார்தூல கர்த்தவியம் தெய்வமாகியம் உத்திஷ்ட உத்திஷ்ட கோவிந்த உத்திஷ்ட கருடத்வஜ. எல்லா இடத்துலயும் கருடன். கீதாச்சாரியன் பகவத்கீதையில நம்ம கிருஷ்ண பரமாத்மா தைத்தியானாம் பிரகலாதஸ்மிங்கிற, தைத்தியர்கள்லாம் நான் பிரகலாதன், அது மாதிரி பட்சிகள்லாம் நான் கருடன் மாதிரி. அப்போ அதே மாதிரி கருடன் கொடியாயிடுற வாகனமாவும். இதுக்கப்புறம் நேரா கருடன் எடுத்துட்டு வர அந்த அமிர்த கலசத்தை எடுத்துட்டு வர. அவர் அங்கேருந்து ஷால்மாலி சுரலோகத்திலேருந்து ஷால்மாலி தீபத்துக்கு வர. இந்த ஷால்மாலி தீபத்துல அவர் அங்கேருந்து வரத்தையே இந்த இடத்துல புழுதி பறக்கிறது. அந்த வர வேகத்திலையும் அந்த புழுதி பறக்கிறது. உடனே கத்ரு சொல்றா, நாகங்கள் எல்லாம் கூப்பிடுறா, எல்லாரும் தயாரா இருங்கோ, கருடன் அமிர்த கலசம் கொண்டு வரான், அமிர்தத்தை சாப்பிட போறேன், நம்ம எல்லாரும் சாப்பிட போறோம் அப்படிங்கிற சந்தோஷத்துல அவ இருக்கா. கத்ரு எல்லாரும் இருக்கா. வினத்தை இங்க வேண்டின்னு இருக்கா, பிள்ளை நல்லபடியா வந்து சேரணும் அப்படிங்கிறது. இப்ப கருடன் வர அமிர்த கலசத்தை எடுத்துட்டு வேகமா வந்தா அந்த கலசத்தை எடுத்துட்டு வேகமா வந்து தன் அம்மாவை முதல்ல பார்க்க, தன் அப்பாவை பார்க்க போல. ஒவ்வொருத்துக்கும் அப்பாவை போய் கேட்டார் இல்லையா, வாழக்கிளியர்கள் அப்பாவை போய் பார்த்தார் ஆசீர்வாதம். இப்ப கலசத்தை எடுத்துன்னு வந்தவனே அப்பாவை பார்க்கல, அம்மாவை பார்க்கல, நேரா எடுத்துன்னு வந்து கத்ரு காலடியில வர. கத்ரு கிட்ட வந்து, அம்மா சகபத்தினி மாதா, நான் கொண்டு வந்துட்டேன் கலசத்தை அப்படின்னு சொல்லி கீழே எங்க வைக்கிறதுன்னு பாக்குறோம். எப்பவுமே நம்ம பவித்திரமான பொருட்களை பூமி மேல வைக்க மாட்டோம். ஒரு மணியை வைக்கணும்னா கூட ஒரு தாளத்துல ஒரு தட்டுல வச்சு வைப்போம். பவித்திரமா பூமியில நேரடியா வைக்க மாட்டோம். அதனால அவர் என்ன பண்றாரு, ஒரு தர்பாசனத்தை பாக்குறார். இந்த தர்பாசனத்தை வச்சு அது மேல அமிர்த கலசத்தை வச்சு, பத்தினி மாதா எங்க அம்மாவை நான் அமிர்த கலசத்தை கொண்டு வந்துட்டேன், எங்க அம்மாவை விடுவிச்சுடுங்கோ அப்படிங்கிற கத்ரு சொல்றா. ஆகட்டும். அப்ப இந்த எல்லாம் வருது, இந்த நாகங்கள் எல்லாம் வேகமா ஓடி வருது அந்த அமிர்தத்தை சாப்பிட்றதுக்கு. ஆளுக்கு கர்மானுஷ்டானம் இதுவுமே ஒரு பவித்திரமான சாமான் சாப்பிடும் போது நம்ம சுத்தமா ஸ்நானம் பண்ணி நம்ம பகவானை வேண்டிண்டு, சாதாரணமா தினப்படி நம்ம சாப்பிட்றதே நம்ம இந்த மாதிரிதான் பண்றது. அதனால அந்த நாகர்களுக்கு அதெல்லாம் இல்லை, ஏதோ ஒண்ணு நமக்கு கிடைச்சிருத்தோம், அமிர்தம் வருதுன்னு எல்லாம் ஓடி வந்திருக்கு. இப்ப கருடன் சொல்ற, ஒரு பவித்திரமான சாமான் வந்திருக்கு, நீங்க போய் ஸ்நானம் பண்ணி ஆச்சமனம் பண்ணிட்டு வாங்க, வந்து சாப்பிடுங்க அப்படின்னு சொல்ல. ஆச்சமனம் பண்ணிட்டு வாங்கோங்கிற. நாங்கள் எல்லாம் வேகமா போறது, வேகமா ஓடுறது. இப்ப அவர் சொல்ற, பத்தினி மாதா நான் அமிர்தத்தை கொண்டு வந்துட்டேங்கிற. கத்ரு சொல்ற, உங்க அம்மாவையும் உன்னையும் நான் அடிமை தலையில இருந்து விளக்கிட்டேன் அப்படின்னு கத்ரு சொல்லி முடிச்ச அடுத்த க்ஷணம் இந்திரன் தேவலோக அமிர்த கலசத்தை எடுத்துட்டு போயிட்டான். அப்ப பேசி முடிச்சு அவ தலையில இருந்து நீக்கிட்டேன்னு சொல்றா இல்லையா, அது வரைக்கும் மறைஞ்சு இருக்காரு இந்திரன். தீயவா கைக்கு நல்ல சாமான் போகக்கூடாது. அப்போ அவர் அதை எடுத்துட்டு போயிடுறார். இப்ப கத்ரு சொன்னது என்ன? இப்போ ஒரு கேள்வி வரும், ஓ கருடன் ஏதாவது ஏமாத்திட்டாரா, கருடன் இப்படி பண்ணிட்டாரு? இல்ல, அவன் சொன்னா நீ தேவலோகத்துல இருந்து அமிர்தத்தை கொண்டு வா அப்படின்னு. கொண்டு வந்து என்ன சாப்பிட வைய, என் பிள்ளைகளை சாப்பிட வையின்லாம் கேட்க. அமிர்தத்தை கொண்டு வந்த, தலைய இறக்கிட்ட. அப்ப ஏன் கத்ருவுக்கு கிடைக்கல? இப்போ அமிர்தம் யாருக்கும் கிடைக்க கூடாது, கிடைக்கிறதுக்கு அமிர்தம் கிடைச்சு அவ கைவிட்டு போச்சுன்னா என்ன காரணம்? அதர்மமா தானே அவ அடிமை தலையில வினத்தைய போட்டா. அவ தர்மத்தின் மூலமா அவ இப்போ எத்தனையோ ரிஷிகள் சாபம் போடுறா, நியாயமான சாபங்களா இருக்கு, பலிக்கிறது. இந்த அடிமை தலை தவறானது இல்லையா? அதனால அமிர்தம் கூட தவறானது, அதர்மமா நினைச்சு ஒரு சின்ன விஷயம், ஒரு சின்ன சவால், இந்த சின்ன சவால்ல அதர்மமா நினைச்சதுக்கு அபூர்வமான அமிர்தம் கூட கை நழுவி போயிடும். ஏன்னா ரிஷிகளுக்கே இது கிடைக்க வல்லது கிடையாது பூலோகத்துல இருக்கிற வாழ்க்கை. அப்போ இந்திரன் எடுத்துட்டு போயிடுறான். இப்போ அமிர்தம் கிடைச்சது, சாபத்துல இருந்து இவ விடுபட்டுச்சு. இப்போ ரொம்ப கருடனுக்கு 2 மனைவிகள், ருத்ரா சுகீர்த்தி 2 பேர். இப்போ இந்த சாபம் எல்லாம் முடிஞ்சுது, கருடனுடைய அட்வென்ச்சர் எல்லாம் நடந்தது. இப்போ அவர் இனிமே விஷ்ணுவோடைய வாகனமா இருக்க போறார், விஷ்ணுவோட கொடியிலையும் கருடன் இருக்க போறார். ரொம்ப சந்தோஷமான விஷயம். இப்போ இந்த காலகட்டத்துக்கு நம்ம பார்ப்போம், ஒவ்வொரு யுகங்கள்லையும் இதிகாச புராணங்கள்லையும் கருடன் பங்கு பெற்ற விற்த்தாந்தங்கள், சம்பவங்கள், திருஷ்டாந்தங்கள் நிறைய இருக்கு. அதுல ஒரு சிலது முக்கியமானது நிறைய இருக்கு, எல்லாமே முக்கியமானது.
கிருத்த யுகத்துல கஜேந்திர மோட்ச படலத்துல அந்த முதலைக்கும் யானைக்கும் கஜங்களுக்கு அவன் அரசன். அந்த அரசன் ஒரு தாமரை பூவை எடுக்கிறதுக்காக குளத்துக்கு போய் அங்க போய் அந்த முதலையோட காலில் பண்ணிடுற. அந்த யானையும் ஒரு பிறவியில ஒரு ராஜாவா இருந்தது, அந்த முதலையும் ஒரு கந்தர்வனா இருந்தது. அது ஏற்கனவே பக்தியில ஈடுபட்டு இருந்தவன். ஆனா அந்த காலில் மாட்டிண்டு அந்த யானை கதறது, முடிஞ்ச வரைக்கும் தன்னை விடுவிக்க பாக்குறது. அப்போ அந்த மற்ற யானைகள், பெண் யானைகள் அதெல்லாம் இருக்கு, அதெல்லாம் இந்த யானையை இழுக்கிறது. ஆனா இது கால் மாட்டின்னு இருக்க முடியல. இந்த யுத்தம் 1000 வருஷம் நடந்ததாம். இந்த யானைக்கும் முதலைக்கும் நடந்து 1000 வருஷம் நடந்த இந்த யுத்தத்துல அதுக்கப்புறம் தான் யானை வேதமான பரம்பொருளேன்னு மகாவிஷ்ணுவை கூப்பிடுறது. மகாவிஷ்ணு கருடன்ல ஆரோகணிச்சுட்டு வரார். அவர் இந்த மாதிரி அப்போ பண்ணோம். அவர் எதுக்கு வந்திருக்கலாம்? அவர் சக்கரத்தை அங்கேருந்தே கூட போட்டிருக்கலாம். சக்கரத்தை போட்டுட்டு அவர் ஏன் வந்தார்? வேதமான பரம்பொருளேன்னு இந்த குழந்தை 1000 வருஷமா போராடிட்டு, அதாவது ஒரு கஷ்டத்துல ஈடுபட்டு அடுத்த வினாடியே கடவுளே என்னை காப்பாத்து, நான் இனிமே ஒன்றும் பண்ண மாட்டேன்னு நினைக்கிறேன். அந்த குழந்தை 1000 வருஷம் போராடி இருக்கு, தன்னோட முயற்சியை பண்ணியிருக்கு. இப்போ கடவுள்கிட்ட நம்ம ஒரு விண்ணப்பம் வைக்கிறோம்னா நம்ம முயற்சியெல்லாம் நம்ம பண்ணதானே வேணும். அந்த குழந்தை 1000 வருஷம் பண்ணியிருக்கு. அதுக்கப்புறம் கதறது. இப்போ மகாவிஷ்ணு வர, அவருக்கு இந்த கருடன் மேல இவ்வளவு வேகத்துல வந்தாலும் அவர் மனோவேகம் இன்னும் பெருசு. இந்த இன்னும் சீக்கிரமா வரணும்னு அவர் என்ன பண்றாராம், கருடன்ல இருந்து இறங்கி கருடனையும் தூக்கிண்டு வேகமா ஓடினாராம். இது ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. ஏன்னா எல்லா படத்துலையும் கருடன் மேல மகாவிஷ்ணுவை தான் பார்ப்போம். ஆனா கஜேந்திர மோட்ச சித்திரம் ஒன்று பார்க்கும்போது கஜேந்திரன் இருக்கார், பூவை வச்சுட்டு கால் மாட்டின்னு இருக்கு முதலைட்ட, கருடன் இருக்கார், இவர் ஓடி வர மகாவிஷ்ணு. அதுக்கப்புறம் சக்கரத்தை வச்சு அந்த முதலைய சம்ஹாரம் பண்றார். அப்படி ஓடி வர்றார். சரி, அப்படியாவது கருடன் தூக்கிண்டாவது ஓடி வரணுமானா வேதமான பரம்பொருளேன்னு ஒரு வார்த்தை அந்த கஜேந்திரன் சொல்லித்தான். வேதத்துடைய ஸ்வரூபியே கருடன் தான். கும்பாபிஷேகங்கள்லாம் நடக்கும்போது மேல கருடன் பறக்கிறதுக்கு வேதத்துடைய ஸ்வரூபி கருடன். கருடனுடைய கண்கள் காயத்ரி மந்திரம், கருடனுடைய வால் யக்ஞோபவீதம், கால் சந்தஸ். ஒவ்வொரு பகுதியும் வேதத்துடைய ஒரு அங்கம். கருடனே வேதஸ்வரூபி, வேதாத்மா, ஐனத்தேயன். அப்போ அதனாலதான் அவர் அவ்வளவு வேகமா ஓடி காப்பாத்த. இது கிருத்தயுகத்துல நடந்தது இந்த கஜேந்திர மோட்ச படம். இதே கிருத்தயுகத்துல மந்திர மலையை நம்ம பார்த்தோம். பார்க்கடலை கடையும் போது கருடன் தான் அந்த மலையை தூக்கிண்டு வர, மந்திர மலையை தூக்கிண்டு வர. அந்த மலை 11,000 யோஜனை உயரமா அந்த மந்திர மலை. 11,000 மல்டிப்ளைட் பை 8ன்னு போட்டுக்கணும். அவ்வளவு மைல் அந்த மந்திர மலையோட உயரம். அப்ப அந்த கருடன் தூக்கின்னு வரணும்னா அவர் எவ்வளவு பெரிய உருவமா ஆகியிருப்பார். எடுத்துட்டு வர. அடுத்தது திரேதாயுகம். திரேதாயுகத்துல ராமராவண யுத்தம் நடக்கும் போது நாகபாஷத்தால கட்டுண்டு போயிடுறார் 2 பேரும், ராம லட்சுமணர்கள். அப்போ ஹனுமார் சஞ்சீனி மூலிகைகள்லாம் எடுத்துன்னு வர்றார். ஏன்னா நிறைய சைன்யங்களும் மயக்கத்துல இருக்காங்க. ஆனா அப்ப கருடன் தான் நாகபாஷத்தை விடுவிக்கிறார். கருடனால மட்டும்தான் நாகபாஷத்தை விடுவிக்க முடியும். அப்ப கருடன் வர. இது திரேதா யுகத்துல. துவாபர யுகத்துல என்ன ஆகுது, துவாரகையில கண்ணன் இருக்க. இப்போ எல்லா அரசர்களும் அவ அந்த ராஜ்யத்துல இருப்பா, தலைநகரத்துல இருப்பா. ஒரு போர்னா போயிட்டு வருவா, இல்ல வீதியில ஊலா, நகர ஊலா, இல்ல நகரத்தை கூப்பிடுவாங்க. எப்பவுமே அடிக்கடி போயிட்டு வந்துட்டு இருக்கிறது கிருஷ்ணா. துவாரகையில இருந்து பாண்டவாளுக்கு உதவி பண்ண, அங்க போனோம், இந்திரபிரஸ்தம் போனோம், இங்க போனோம், தூது போனோம், எத்தனை வேலைகள் கண்ணனுக்கு. அது போராத்துக்கு தன்னை நினைச்சு இருக்கிற தன்னுடைய பக்தர்களுக்கு அருள் பண்ணணும். துவாரகையை விட்டு கண்ணன் எப்பெல்லாம் போறாரோ அப்ப துவாரகையை பாதுகாக்கிறது கருடன். கருடன்ட்ட தான் ஒப்படைச்சிட்டு போவார். அதுக்கப்புறம் நரகாசுரன் வதம் நடக்கிறது. நரகாசுரன் வதம் நடக்கும்போது கருடன் மேலதான் சத்யபாமையும் கிருஷ்ணரும் சேர்ந்து உட்கார்ந்துட்டு வர. ஏன்னா சத்யபாமை ஆல்சோ she takes part in the war. அவளும் அந்த யுத்தத்துல இருக்கா. அவ கருடன் மேல ஆரோகணிச்சிருந்தார். இது துவாபர யுகத்துல. இன்னொரு காலத்துல நமக்கு பிரகலாதன் தெரியும். கஷ்யப்பருடைய மனைவி அதிதியுடைய புத்திரர்கள் தான் சூரியன், இந்திராதி தேவர்கள். கஷ்யப்பருடைய மனைவி திதிங்கிற பத்தினியோட புத்திரர்கள் தைத்தியர்கள். ஹிரண்யகசிபு, ஹிரண்யாக்ஷகன், சிம்ஹிகை. அந்த சிம்ஹிகைங்கிற சகோதரியோட மகன் தான் ராகு. பார்க்கடல் அந்த அமிர்தத்தை கிடைக்கும் போது ராகு நடுவுல வருவாளா.
இந்த ஹிரண்யகசிபுவுடைய பிள்ளை பிரகலாதன், பிரகலாதனோட பிள்ளை விரோச்சனன். பிரகலாதன் விஷ்ணு பக்தன், விரோச்சனன் விஷ்ணு பக்தன் அல்ல. அவன் விஷ்ணுவை எதிரியா நினைச்சவன் விரோச்சனன். விரோச்சனன் என்ன பண்றான், விஷ்ணுவுடைய கிரீடத்தை திருடின்னு வந்துடுறான். எப்பேற்பட்ட அப்பாக்கு எப்படி ஒரு பிள்ளை? பிரகலாதன் அப்பா, அவன் மகன் விரோச்சனன் அதை திருடின்னு வந்துடுறான் கிரீடத்தை. அப்போ அதை தேடுற வேலையை கருடன்ட்ட தான் கொடுக்குறான். அப்போ கருடன் தேடுறான் அந்த கிரீடத்தை. ஆனா அதுக்குள்ள பிரகலாதன் மகன் விரோச்சனன், விரோச்சனனோட மகன் மகாபலி, மகாபலி திருப்பி விஷ்ணு பக்தன். மகாபலியோட பிள்ளை பாணாசுரன், பாணாசுரன் சிவபக்தன், அவன் விஷ்ணு வைரியா நினைக்கிறான். அந்த பரம்பரை எப்படி வருது பாருங்க, மாத்தி மாத்தி. அப்போ அந்த விரோச்சனன் திருடின கிரீடத்தை கருடன் கிருஷ்ண துவாபர யுகத்துல கிருஷ்ணாவதாரத்துலதான் கண்டுபிடிச்சாராம். கண்டுபிடிச்சு அப்புறம் அதை கொண்டு போய் கொடுக்கறான். கிரீடத்தை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் அந்த அந்த கிரீடத்துக்கு வைனத்தேயன் முடி அப்படிங்கிற பேர் கிடைக்கிறது. அந்த வைனத்தேயன் முடிங்கிறது மருவி மருவி இப்ப வைரமுடின்னு ஆயிடுத்து. கருட சேவையில வைரமுடி சேவைன்னு சொல்றாங்க, அது வைனத்தேயன் முடி. முடிங்கிறது கிரீடம், அது அப்படி யாரு. இது கிருஷ்ண துவாபர யுகத்துல பார்த்தோம். இப்ப கலியுகத்துல பார்த்தோம்னா அத்தனை அவ்வளவு ஒரு திருஷ்டாந்தங்கள், அவ்வளவு விருத்தாந்தம் இருக்கு. கருடனை பத்தி சொல்லணும்னா தஞ்சை மாவட்டம் எடுத்துப்போம். தஞ்சாவூர் மாவட்டத்தோட அமைப்பு எப்படி இருக்கும்னா, தஞ்சாவூர் ஊர், தஞ்சாவூர் எடுத்துட்டா ஒரு கருடன் சிறக விரிச்சு இருந்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரிதான் அந்த ஊரோட அமைப்பு இருக்கும். அதுக்கு கருடபுரிங்கிற ஒரு பேரு இருக்கு தஞ்சை. அதுக்கப்புறம் நாச்சியார் கோவில் கல்கருட சேவை ரொம்ப புகழ் பெற்றது, ரொம்ப பிரசித்தி பெற்றது. முதல்ல அது வெளியில எடுத்துட்டு வரும்போது 4 பேர் தூக்கிட்டு வருவா, அப்புறம் 8 பேர், எடை கூடிண்டே போகும். 8, 16, 32, 64, திரும்பி வரும்போது குறைஞ்சிட்டு வரும். இந்த நாச்சியார் கோவிலுக்கு பல சிறப்புகள் இருக்கு. அதுல ஒரு முக்கியமான 3 என்னன்னா, ஒண்ணு இந்த எடை மாறிண்டே வருது. இன்னொன்னு அங்க இருக்கிற சிற்பி கருடனுடைய விக்கிரகத்தை வடிக்கும் போது ஒரு சிற்ப சாஸ்திரப்படி விக்கிரகத்தை வடிக்கணும் அப்படின்னா அந்த சிற்பம் சரியான விதத்துல ஆகம முறைப்படி சிற்பக்கலை விதிகள் படி சரியா செஞ்சு அதற்குண்டான அனுஷ்டானங்களையும் அந்த சிற்பி பின்பற்றி இருந்தால் அந்த சிற்பத்தோட கண் திறக்கும் போது அந்த சிற்பத்துக்கு உயிர் வரும். அது மாதிரி உயிர் அந்த கருடன் பார்க்க ஆரம்பிச்சுட்டான் சிற்பி பண்ணும்போது. இது கலியுகத்துல. உடனே அந்த சிற்பி என்ன பண்ணாராம், அடாடா நமக்கு சிற்பம் வேணும்னா நம்ம பண்ணினோம்னு சொல்லி தன் ஒளியால ஒரு சின்ன பின்னம் பண்ணினா அதுக்கப்புறம் அது சிலையாயிடும், விக்கிரகம் ஆயிடும். சிலைன்னு சொல்லக்கூடாது, மூர்த்தி இல்ல விக்கிரகம்னு தான் நம்ம சொல்லுவோம். அதனால இது ஒரு சிறப்பு நாச்சியார் கோவில்ல. ஒண்ணு இந்த கல்கருடன் சேவை, ஒண்ணு இந்த சிற்பம். இதை தவிர கருடன் நாகாபரணனா காட்சி தர. அவரோட ஆபரணங்கள் எல்லாமே நாகங்கள். ஏன்னா அவர் எப்போ அந்த இந்திரன்டேந்து வரார் இல்லையா, இந்திரனுடைய வஜ்ராயுதத்திலேருந்து மீண்டு வரும்போது இந்திரன் நண்பன் ஆயிடுவான் கருடனுக்கு. அதாவது பிரகஸ்பதியை போய் பார்க்கும்போது தன்னுடைய வைரி, தன்னுடைய எதிரின்னு நினைச்சுட்டான். இப்ப நண்பன் ஆயாச்சு. நண்பன் ஆகும் போதே இந்திரன், பிரம்மா, விஷ்ணு அவெல்லாம் சொல்லிடுறா, இனிமே நாகங்கள் உனக்கு உணவாகட்டும் அப்படின்னு. ஏன்னா நாகங்கள்ல தீயவர்கள் நிறைய பேர் இருக்கா, எல்லாரையும் போய் கடிக்கிறது, அவளுக்கு விஷத்தை கொடுக்கறது. சில பேர் ஆனா ரொம்ப நல்லவாளா இருக்கா, அவளுக்கு எந்த கெடுதலும் வராது அப்படின்னு. அதனால இனிமே அதுக்கப்புறம் தான் நாகங்கள் உணவாருது கருடனுக்கு. அதுக்கு முன்னால வரைக்கும் அவர் நிஷாதர்களை சாப்பிடுறது, இந்த அப்பா யானையை சாப்பிடு, இந்த தீய ஆமையை சாப்பிடுது. அதுக்கப்புறம் தான் அவர் நாகங்களை உணவா எடுத்துக்க ஆரம்பிச்சார். இதுக்கப்புறம் அப்போ அந்த நாகாபரணனா காட்சி தரார். அப்போ அவரோட தலையில சங்கசூடங்கிற நாகம், அப்புறம் வயத்துல தக்ஷகன் ஒரு ஒட்டியானம் மாதிரி, கழுத்துல கார்கோடகன், வலது காதுல பத்மன், பத்மன்கிற நாகம், இடது காதுல மகா பத்மன், அப்புறம் வலது கையில குளிகன், இடது கையில சேஷன், பூனலா வாசுகி. நாகாபரணனா காட்சி தர. இது ரொம்ப ஒரு நல்ல ஒரு அபூர்வ இது. இந்த மாதிரி பல சிறப்புகள் அந்த நாச்சியார் கோவில் அப்படிங்கிற ஒரு கஷேத்திரத்துக்கு இருக்கு. 108 திவ்ய தேசத்துல ஒண்ணு. அதே மாதிரி திருக்குறுங்குடின்னு ஒரு திவ்ய தேசம். அந்த திவ்ய தேசத்துல இப்போ நமக்கு பெருமாள் 3 நிலையில தான் நம்ம பார்த்திருப்போம், நின்ற நம்பி, இருந்த நம்பி, கிடந்த நம்பி. ஆனா திருக்குறுங்குடியில 5 நிலையில பார்ப்போம். இந்த 3 நிலைகளை தவிர மலை மேல் நம்பி, குறுங்குடி நம்பி 5 நிலைகள்ல காட்சி தர ஒரு திருக்குறுங்குடி, ஒரு நவ திருப்பதிகள்ல ஒரு கஷேத்திரம் நெல்லை மாவட்டத்துல, திருநெல்வேலி மாவட்டத்துல. திருநெல்வேலியில
திருக்குறுங்குடின்னு ஒரு கஷேத்திரம், நவ திருப்பதிகள்ல ஒண்ணு, 108 திவ்ய தேசம், மங்களாசாசனம் பாடல். இப்போ சைவத்துல வந்து பாடல் பெற்ற ஸ்தலம் அப்படின்னு சொல்லுவா. திருநாவுக்கரசர், சம்பந்தர் அவெல்லாம் பாடின கஷேத்திரங்களை பாடல் பெற்ற ஸ்தலம் பா. வைணவத்துல மங்களாசாசனம் பாடினது, ரெண்டும் ஒரே அர்த்தம், திருக்குறுங்குடியில இருக்கு. இது மட்டும் இல்லாம ஆண்டாள் வந்து அவ அனுபவிச்சு, ஆண்டாள் எழுதின திருப்பாவை பாசுரங்கள் 30, அவள் நாச்சியார் திருமொழி 143. இதுல அவ ஆண்டாள் அனுபவிச்சு அவ அவ்வளவு லயிச்சு. இதெல்லாம் நம்ம கலியுகத்துல நடந்தது. இப்ப கிருத யுகத்துல நடந்தது, திரேதா யுகத்துல நடந்ததெல்லாம் நம்ம படிக்கிறோம், இதிகாசம் புராணம் மூலமா தெரிஞ்சுக்கிறோம். கிருத யுகத்துல எல்லாம் தவங்கள் பண்ணிதான் நம்ம இறைவனை அடைய முடியும். திரேதா யுகத்துல மகா யக்னங்கள் பண்ணணும், தவமும் பண்ணணும். துவாபர யுகத்துல யக்னங்கள் பண்ணணும். ஆனா கலியுகத்துல நாம சங்கீர்த்தனமே நமக்கு இறைவனை வழிபடுறதுக்கு நமக்கு இப்ப நமக்கு வந்து சோமயாகமோ ஏதாவது யாராலையாவது பண்ண முடியுமா? யாராவது பண்றானா நம்ம வேணா அதுக்கு திரையும் எடுத்துடலாம். இப்போ இறைவனை அடையறதுக்கு இப்ப நாம சங்கீர்த்தனம் தான் இருக்காது. இப்ப நீங்க பாகவதத்துல பிரகலாதர் சொல்ற அப்பாக்கு நவவித பக்திய சொல்லுவார். ஸ்ரவணம், கீர்த்தனம், விஷ்ணுவா ஸ்மரணம், பாதசேவனம், அர்ச்சனம், வந்தனம், தாஸ்யம், ஆத்ம நிவேதனம். ஸ்ரவணத்தை போல ஒரு சிரேஷ்டமானது ஒன்று, பெரிய விஷயம் ஸ்ரவணம். பகவானுடைய பெருமைய காதால கேட்கறது, இந்த ஸ்ரவண பக்திங்கிறது. அதுதான் பரீட்சித் மகாராஜா ஸ்ரவணம் பண்ணினார். இன்னும் 7 நாள் தான் இருக்கு தன் உயிர். அப்படிங்கும் போது அந்த 7 நாளை எப்படி செலவழிக்கலாம் அப்படிங்கும் போது சுகாச்சாரியார் மூலமா பாகவதத்தை கேட்கிறார். ஸ்ரவணம். கீர்த்தனம், பகவானுடைய பெருமையை பாடி பாடி, தியாகராஜரை போல ஒருத்தர் உண்டா, தியாகராஜர் போல பகவானை சொல்றார் கீர்த்தனம். விஷ்ணுவ ஸ்மரணம், ஸ்மரிச்சுட்டே இருக்கிறது, மனசுக்குள்ள விஷ்ணுவையே நினைச்சுட்டு இருக்கிறது பிரகலாதர். பாத சேவனம், பாதத்துக்கு வந்தனம், பாதத்துக்கு சேவை பண்றது பரதர், பாத சேவனம். அப்புறம் வந்தனம் அக்ரூரன். அப்புறம் அர்ச்சனம் வந்து விபீஷணன். சக்கியம் அர்ஜுனன் தன்னை ஒரு சகாவா நினைச்சுட்டு இருக்க. தாசியம் தன்னை தாசனா நினைச்சுட்டு இருக்க ஹனுமான், ஆஞ்சநேயன். அப்புறம் ஆத்ம நிவேதனம், தன்னையே பகவானுக்கு அர்ப்பணிக்கிற அந்த ஆத்ம நிவேதனத்துக்கு மகாபலியை விட எத்தனையோ பேர் இருக்கானா, அதுல மகாபலி எவ்வளவு பெரிய சிரேஷ்ட, தன்னையே அர்ப்பணிச்சதுக்கு. அதனால இந்த பக்தி, இது பிரகலாதர் சொல்ற, இந்த ஸ்ரவணம் கீர்த்தனம் நான் சொல்றேன். அப்படி ஆண்டாள் அனுபவிச்சு இந்த பாசுரங்கள் பாடியிருக்கா. அதுல அவ கருடனை வந்து வினதை சிறுவன் அப்படிங்கிற, வினதையுடைய மகன் அப்படிங்கிறதுக்கு அது ரொம்ப இனிமையா இருக்கும். மாலே பிறந்த மணாளனை, மாலே சொல்லும் மணாளனை, ஏலா பொய்கள் உரைப்பானை இங்கே போக கண்டீரோ, மேலா பறந்த வெயில் காப்பான் வினதை சிறுவன் சிறகென்னும் மேலாப்பின் கீழ் வருவானை விருந்தாவனத்தில் கண்டோமே அப்படிங்கிறா. அப்படிப்பட்ட ஆண்டாள், அவளுடைய தந்தை பெரியாழ்வார் இருக்கார். பெரியாழ்வார் சுவாதி நட்சத்திரத்தை உதிச்சவர், கருடனோட அம்சம் பெரியாழ்வார். அவர் வந்து மகாவிஷ்ணுக்கே பல்லாண்டு பாடியவர் பெரியாழ்வார். மகாவிஷ்ணு அவர் தான் மாமனாராச்சே மகாவிஷ்ணுவுக்கு. பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி 100,000 மல்லாண்ட தின்தோள் பனிமண்ணா உன் செவ்வடி செவ்வி திருக்காப்புன்னு பாடினவர். அவ்வளவு அனுபவிச்சு பாடியிருக்கார். இதுக்கப்புறம் கர்நாடக ராஜ்யத்துல கோலார் டிஸ்ட்ரிக்ட், கோலார் ஜில்லால முல்பாகல் தாலுக், அங்கேருந்து ஒரு 18 கிலோமீட்டர் தூரத்துல கோலாதேவி ஹள்ளின்னு ஒரு கிராமம் இருக்கு. அங்க கருடசுவாமி தேவஸ்தானம்னு ஒண்ணு இருக்கு. எக்ஸ்க்ளூசிவ் டெம்பிள் ஃபார் கருடா இன் த ஹோல் வேர்ல்ட். நம்ம கருடனை வந்து நம்ம எல்லா பெருமாள் கோவிலையும் கருடனை தரிசிக்கிறோம். ஸ்ரீனிவாச பெருமாள் கோவில் போறோம், நேரா சுவாமி கர்ப்ப கிரகத்துக்கு நேர எதிர்ப்பா இருப்பார், கண்ணாடி மாதிரி. நீங்க கிட்டத்தட்ட எல்லா கஷேத்திரங்கள்லயும் அந்த மாதிரிதான் இருப்பார். பகவானுக்கு நேர எதிர்த்தாப்புலதான் இருப்பார். பகவான் அப்படியே பிரதிபலிக்கிற கண்ணாடி மாதிரி. ஏன்னா அவரும் பகவானும் வேற. ஆமா, இப்ப இது வந்து கருடனுக்குனே இருக்கிற ஒரு கோவில், கர்நாடகத்துல இருக்கிற கோவில், முல்பாகல் கிட்ட இருக்கு. கோலாதேவி கோவில்னு பேரு. இந்த கோவில்ல ஐதீகம் என்னன்னா, அர்ஜுனன் சில அஸ்திரங்களுக்காக தவம் பண்றதுக்கு காடெல்லாம் வனவாசியா சுத்தின்னு இருக்கிற காலத்துல அவன் இந்த கஷேத்திரத்துக்கு வந்து அர்ஜுனன் வந்து தன்னுடைய சர்ப்பதோஷத்தை போக்கின்றான். அர்ஜுனனுக்கு ஒரு சர்ப்பதோஷம் இருந்தது. அவனுக்கு காண்டவ வனத்தை வந்து
சுத்தம் பண்ணினப்போ நிறைய நாகங்களெல்லாம் கொல்ல வேண்டி வந்தது. இந்த சர்ப்பதோஷத்தை போக்கிக்கிறதுக்கு அர்ஜுனன் வந்ததா ஐதீகம் இந்த கோலாதேவி கஷேத்திரத்தில். அதை தவிர ராமாயணத்துல ஜடாயு தன் சீதையை ராவணன் அபரிச்சுன்னு போகக்கூடாதுன்னு முயற்சி பண்ணி, அதுவும் அந்த இடம் அப்படிங்கிற இது சர்ப்பதோஷத்தை நீக்கக்கூடிய ஒரு இடம். அதாவது கருடனுக்குன்னு இருக்கிற ஒரு கோவில். ஏன்னா மற்ற எல்லா இடத்துலையும் நம்ம கருடனோட சன்னதியை பார்ப்போம். கருடனுக்குன்னு இருக்கிற கோவில் இந்த கர்நாடகத்துல இருக்கிற கோவில். இந்த கருடோபாகியானத்துல இந்த கருடோபாகியானத்தை கேட்கறதுனால என்ன நன்மை, இந்த என்ன நமக்கு கிடைக்கும், இதனால என்ன பலன், அதெல்லாம் நம்ம நினைச்சுட்டு வரல. நம்ம எல்லாருமே சேர்ந்து அனுபவிக்கிறோம். சிரவணம் பண்றோம். ஆனாலும் கருடனுடைய சரித்திரத்தை கேட்டா இன்னென்ன பலன்கள்னு சிலது சொல்லி இருக்கு. என்ன தாயாருக்கு சிரேஷ்டம், குழந்தைகளுக்கு ரோக நிவர்த்தி, தோஷங்கள் எல்லாம் நிவர்த்தி ஆகும், நல்ல புத்தி கூர்மை குழந்தைகளுக்கு, நல்ல விவேகியான குழந்தைகள் எல்லாருக்கும், நல்ல தைரியம். தைரியம்னா சத்காரியங்களுக்கு உண்டான தைரியம். இப்போ அதுவும் நம்ம சொல்ல வேண்டி இருக்கு. தைரியம் வரட்டோம்னா அசத்காரியங்களுக்கு கூட தைரியமா பண்றவா இருக்கா. சத்காரியங்களுக்கு உண்டான தைரியம், நல்ல புத்தி கூர்மை, ஆற்றல், விவேகம், அனுஷ்டானங்களை பின்பற்ற வேண்டும்ங்கிற ஒரு ருச்சி கருட சரித்திரத்தை கேட்டா வருமோ. இந்த மாதிரி பல விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு. இப்பேற்பட்ட கருடனோட சரித்திரத்தை நம்ம எல்லாரும் சேர்ந்து அனுபவிச்சோம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆனா இது இந்த ஆண்டு, இந்த 2018ஆம் ஆண்டு, இப்ப கருட பஞ்சமி ஆகஸ்ட் 15ஆம் தேதி. என்னதான் கருடனுடைய சரித்திரத்தை சொல்லி வைபவத்தை சொன்னாலும் வேதாந்த தேசிகரை நம்ம கொண்டு வராம இதுல இருக்கவே முடியாது. வேதாந்த தேசிகரோட 750வது ஆண்டு இது ஜெயந்தி. வேதாந்த தேசிகர் 1269ஆம் ஆண்டு பிறந்தார். 101 வயசு வரைக்கும் அவர் இருந்தார். அவர் எழுதாத கிரந்தங்கள் கிடையாது. அவருக்கு நல்ல பல மொழி புலமை, சம்ஸ்கிருதம், தமிழ், பிராகிருதம், பல்மொழி புலமை. அவருக்கு புலமை, அனுஷ்டானங்கள் எல்லாம் பின்பற்றி எல்லாம் இருந்தது. இதை தவிர போர்க்கலையிலையும் அவர் வல்லவரா இருந்திருக்கார். அது ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம். அவர் நிறைய நூல் எழுதியிருக்கார். சைக்காலஜி பத்தி எல்லாம் கூட அவர் எழுதியிருக்கார். ஏகப்பட்ட நூல்கள், சித்திரக்கவி, ஆசுகவி, வித்தாரக்கவி எல்லாம் வேதாந்த தேசிகர். அந்த வேதாந்த தேசிகர் அவரோட மாமனார் அப்புள்ளார் அவருக்கு கருட மந்திரத்தை உபதேசம் பண்றார். அவர் சின்னவரா இருக்கிறது. அதுக்கப்புறம் அவர் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் அவர் என்ன பண்ற, கடலூர் மாவட்டத்துல திருவகீந்தபுரம்னு ஒரு ஊர். அந்த ஊர்ல ஔஷதகிரின்னு ஒரு மலை இருக்கு. அங்க போய் மேல உட்காந்து அவர் கருட மந்திரத்தை, மாமனார் உபதேசம் பண்ண கருட மந்திரத்தை ஜபிக்கிறார். அப்போ கருடன் பிரத்யக்ஷமா இதெல்லாம் இப்போ கலியுகத்துல சில 100 ஆண்டுகளுக்கு முன்னால நடந்தது. அப்போ கருடன் பிரத்யக்ஷமா அவருக்கு ஹயக்ரீவ மந்திரத்தை உபதேசம் பண்றார். அதுக்கப்புறம் வேதாந்த தேசிகர் ஹயக்ரீவருக்கு ஒரு கோவில் கட்டுறார் அந்த ஔஷதகிரி மலை மேல. அது இன்னும் இருக்கு. அப்புறம் அவர் கருட பஞ்சாஷத், கருட தண்டகம், கருட பிரயோக மந்திரம், கருடனுக்குன்னே நிறைய பட்ட, அப்புறம் ஹயக்ரீவ ஸ்தோத்திரம், ஏராளமான நூல்கள் எல்லா துறையிலையும் எழுதியிருக்க. யூ நேம் இட், யூ கெட் இட். ஆகாரத்திலேருந்து சாப்பிட்றதுலேருந்து போர்க்கலை வரைக்கும் சகலமும் எழுதியிருக்க. அவ்வளவு ஒரு சிரேஷ்டர். அபய தீட்சிதருடைய சிநேகிதர். சிலதெல்லாம் புரிஞ்சுக்கணும். இப்ப இவர் விஷ்ணுவை ஆராதனை பண்றவர், அபய தீட்சிதர் சிவனை ஆராதனை பண்றவர். நல்ல நண்பர்களா இருந்திருக்கா. 2 பேரும் வித்வத்திலையும் இதுலயும் எந்த குறைச்சலும் இல்லை. நல்ல ஆத்ம நண்பர்களா இருந்திருக்கா 2 பேரும். அப்படிப்பட்ட வேதாந்த தேசிகரோட 750வது ஆண்டு இது. அவரை சொல்லாம நம்ம இருக்கவே முடியாது. அவ்வளவு ஒரு சிரேஷ்டர். அவரோட வாழ்க்கையில நிறைய கருடன் மூலமா அவர் அருள் பெற்ற நிறைய விருத்தாந்தங்கள் இருக்கு. ஒரு முறை ஒரு பாம்பாட்டி என்ன நீங்க ஒரு பெரிய கருடனை பத்தி எல்லாம் ரொம்ப இதுவா சொல்லிக்கிறா அப்படின்னு சொல்லி சில பாம்புகளை அவர் மேல ஏவி விட, அப்ப வேதாந்த தேசிகர் கருடனை பிரார்த்திக்கிறார். கருடன் பிரார்த்திக்கும் போது கருடன் அந்த பாம்புகளை எடுத்துட்டு போயிடுறார் அந்த பாம்பை. அப்புறம் அந்த பாம்பாட்டி அழகான், ஓ இதை வச்சுதான் நான் பழைச்சுட்டு இருந்தேன், என்னுடைய வயிற்று பாடுக்கு இப்ப போயிடுத்து, என்ன மன்னிச்சுடுங்கோ. அப்பதான் கருட தண்டன். அப்ப கருடனுக்கு அப்பதான் பிரார்த்தனை பண்றாரு.
கருடனுக்கு அந்த பாம்புகள் அவன் ஒரு ஒரு வட்டமா நம்ம வரையலாம். இதை தாண்டி இந்த பாம்புகள் வந்து அப்போ கருட தண்டகத்தை பாடுற. இந்த தண்டகம்ங்கிறது வந்து இப்ப தமிழ்ல வெண்பா, ஆசிரியப்பா, கலிப்பா, வஞ்சிப்பா அந்த மாதிரி பலவித யாப்பிலக்கணத்துல பலவிதமான நம்ம செய்யலாம். அதே மாதிரி சம்ஸ்கிருதத்துல சந்தஸ்ன்னு இருக்கு. காயத்ரின்னு ஒரு சந்தஸ் இருக்கு. அனுஷ்டுப் சந்தக, அனுஷ்டுப் சந்தஸ் இருக்கு விஷ்ணு சஹஸ்ரநாமத்துல. இந்த தண்டகம்ங்கிறது ஒரு விதமான ஸ்தோத்திரம். இதுல இருக்கிற அக்ஷரங்கள் ஒரு வரியே 26க்கு மேல இருக்கும். உலகத்திலேயே லாங்கஸ்ட் சென்டென்ஸ் இன் த வேர்ல்டு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா சம்ஸ்கிருதத்துல இருக்கு. 400 வார்த்தைகள் கொண்ட ஒரு வாக்கியம் கிரந்தங்கள்ல இருக்கு. அதனால தமிழும் சம்ஸ்கிருதமும் நம்ம பாரத தேசத்துக்கு 2 கண் மாதிரி. இது வசத்தி இது தாழ்த்திங்கிற எண்ணம் எல்லாம் என்னைக்குமே நம்ம பெரியவாட்ட இருந்ததில்லை. அது எந்த நாயன்மாரா இருக்கட்டும், ஆழ்வாரா இருக்கட்டும், ஆச்சாரியர்களாகட்டும், பக்தர்களாகட்டும், அடியார்களாகட்டும், ஏன்னா எல்லாருமே பன்மொழி புலமை பெற்றவாளா இருந்தார். அதனால மொழி வேறுபாடுங்கிறதே கிடையாது பாரத தேசத்துல. மொழி வேறுபாடு, தெய்வ வேறுபாடு எதுவுமே கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு சிரேஷ்டமான ஒரு கருடனுடைய வைபவத்தை நம்ம இன்னைக்கு கேட்டோம். எல்லா நலன்களும் இந்த நிகழ்ச்சிக்கு வந்து இதை ஏற்பாடு பண்ணின திருமதி அனுராதா கஷ்யப் அவர்களுக்கு, அப்புறம் இதுக்கு இடம் கொடுத்து ஏற்பாடு பண்ணின திருமதி ஜெயந்தி ரவி அவர் குடும்பத்தாருக்கு, அப்புறம் இங்க இந்த கருடனுடைய சரித்திரத்தை இதுல சில விஷயங்கள் உங்களுக்கு முன்னாலேயே தெரிஞ்சிருக்கலாம். இருந்தாலும் பகவானை பத்தின விஷயங்களை ஒவ்வொரு தான் கேட்கறதையும் மனசுக்கு ஒரு எவ்வளவு சந்தோஷம். இந்த நேரத்துல நமக்கு வேற எந்த விசாரமும் நம்ம மனசுக்குள்ள புகுறாது. அவ்வளவு ஒரு நிறைவையும் தரக்கூடிய உங்க எல்லாரும் இவ்வளவு ஆசையோட சிரவணம் பண்ண வந்திருக்கிற நம்ம எல்லாருக்கும் அந்த இறைவனோட அருள் நன்னா கிடைக்கட்டும். இதை திருப்பி பதிவு செஞ்சு கேட்க போறவா, இதை தெரிஞ்சுக்க போறவா, இன்னும் மத்தவா எல்லாருக்கும் லோகக்ஷேமம், லோகத்துல இருக்கிற எல்லாருக்கும் அந்த பக்தர் எல்லாருக்கும் அந்த கடவுளோட அருள் கிடைக்கணும் அப்படின்னு வேண்டிண்டு எல்லா நன்மைகளும் கிடைக்கட்டும். எண்ணில்லாத பொருட்வைத்தானும் ஏற்றமும் புவியாட்சியும் ஆங்கே விண்ணில்லாதவன் நேர்த்திடு மொழியும் வெம்மையும் பெரும் திண்மையும் அறிவும் தன்னிலாவும் அமைதியும் அருளும் தருவழின்ற தண்ணீர் தாளி மண்ணிலார்க்கு துயரின்றி செய்வேன் வறுமை என்பதை மண்ணிசை மாய்ப்பேன் தானம் வேள்வி தவம் கல்வியாவும் தரணி மீதே நிலைவரச் செய்வேன் வானமூன்று மழை தரச் செய்வேன் மாறிலாத வளங்கள் கொடுப்பேன் மானம் வீரியம் ஆண்மை நேர்மை வன்மையாவும் வழங்குறச் செய்வேன் ஞானமோங்கி வளர்ந்திடச் செய்வேன் நான் விரும்பிய காளி தருவாள் என்று கூறி எல்லா பாதங்களிலும் பணிந்து விடைபெறுகிறேன்.